ஏன் விஷால் ப்ரோக்கு ஸ்பீக்கர் கொடுக்காம இருக்கீங்க? அவர் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தாச்சு. அவர் இன்னும் ஸ்பீக்கருக்கு வராமல் இருக்கிறாரு. சரி பரணி, அப்படியே ஆரம்பிச்சிருங்க. அப்டேட்டோட ஆரம்பிங்க. ஓகேண்ணா. இன்னைக்கு வந்த மிகப்பெரிய அப்டேட்டு தக்லீஃப் கர்நாடகா ரிலீஸு. ஹாய் ஹாய் ப்ரோ. அதான் தக்லீஃப் வந்து கர்நாடகா ரிலீஸ். இன்னைக்கு இந்த கோர்ட் ஹியரிங் இருந்துச்சு. அவங்களும் வந்து அந்த லெட்ரு கமல்ஹாசன் கர்நாடகா ஃபிலிம் சேம்பருக்கு அனுப்பின லெட்டர்லாம் படித்தாங்க. பட் ஆனால் அதில் வந்து அப்பாலஜின்ற வேர்டு இல்லாததுனாலையோ அது கேட்கணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தினாங்க. அப்புறம் கமல் சைடில் இருக்கிற அட்வொகேட்டும் பேசினார். இப்போது என்ன சொல்ல, அந்த நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து ஜூன் 10th வச்சுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகாது. அதுதான் இன்னைக்கு வந்த நியூஸு. அதே மாதிரி ஒரு ஹாட் பஸ் இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா, ஆவேஷம் பட டைரக்டர் ஜித்து மாதவன் அவர் சூர்யாவுக்கு ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்கிறதாக ஒரு ஹை ரிப்போர்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பென்ஸு லோகேஷ் கனகராஜோட ப்ரொடக்ஷனில் ராகவ் லாரன்ஸ் நடிக்கிற படம். அதோட வில்லன் நாளைக்கு ரிவீல் பண்ணுறாங்க. அதேமாதிரி கேஸ்ட்டுமே நாளைக்கு வந்து ரிவீல் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க, வில்லன் ரிவீல் டுமாரோ அப்படின்ற மாதிரி. அது நிவின் பாலி தான் அப்படின்றது தான் இது. அதே மாதிரி ஓஹோ எந்தன் பேபி அதுலேருந்து ஒரு புது ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அந்த ஆக்டரே வந்து போஸ்டர்ஸ்லாம் வந்து ஒட்டுற மாதிரி அந்த படத்தோட போஸ்டர்லாம் அந்த இதில் ஒட்டுவாங்கல்ல சுவரில், அது வந்து ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வீடியோ. ஹவுஸ்ஃபுல் 5 ஹிந்தி படம். அது வந்து 2 கிளைமேக்ஸ் இருக்குமா, 2 வேர்ஷனுமே ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். ஸோ ஹவுஸ்ஃபுல் 5A 5B அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த கிளைமேக்ஸ் எந்த வேர்ஷன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு வேர்ஷன் பார்த்தீங்க இன்னொரு கிளைமேக்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இன்னொரு வேர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு மலையாளம் ஃபிலிம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது இப்போ 1988 வந்திருக்கு. பட் இதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு நடுவில் எதுவும் அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியல. மேபி பிரகாஷ் நாங்கள் நிறையா டீட்டெயில்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் அதை பற்றினது. ராஜா சாப் பிரபாஸ் படம். அது வந்து December 5 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 16th June அந்த படத்தோட டீசர் வருது. அதே மாதிரி இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் வந்துச்சு, வெற்றிமாறன் வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன் பண்ண ப்ரொடியூஸ் பண்ண மனுஷி ஆண்ட்ரியா ஜெமியா நடித்த படம். அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, போன வருஷம் நினைக்கிறேன். அதோட சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் வந்துட்டு டினை பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி டினை பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து இது வந்து ஸ்டேட்டை வந்து நெகட்டிவாக வந்து போர்ட்ரே பண்ணுது. அதுக்கப்புறம் லெஃப்டிஸ்ட் கம்யூனிசமும் மெயின் ஸ்ட்ரீம் கம்யூனிசமும் மிக்ஸ்அப் பண்ணி இருக்குன்ற மாதிரிலாம் வந்து அதில் வந்து சொல்லியிருந்து அதுக்கு வந்து சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி டினை பண்ணிட்டாங்க போல். ஸோ அதனால் வந்துட்டு அவர் வந்து இந்த விஷயத்த வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு, ஹைகோர்ட்டுக்கு. இந்த படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் தரணும்னு சொல்லி. அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை தாண்டின ஏதாவது சீன்ஸ் உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கள், அதை கட் பண்ணவும் வந்து எடிட் பண்ணவும் ரெடி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ அதோட கோர்ட் ஹியரிங் எப்படின்னு தெரில. பட் ஆனால் வந்து அதோட அப்டேட் வந்து ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இதில் சொல்கிறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்துருந்துச்சுன்னா விட்டு போச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். பரணி ப்ரோ, எனக்கு 2 டவுட்டு. இந்த ஜீத்து வந்துட்டு மோகன்லாலோட நாங்களா, அது என்ன கதை? அது உண்டா இல்லையா அந்த படம்? தெரியலையே. ஜீத்து மாதவன் மோகன்லால் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு எங்க ஒன்று. சரி, ஓகே. ஹரிஹர வீரமல்லோ என்ன கதை? காலையிலேருந்து போஸ்ட் பண்ணுன்றாங்களே, யாருக்காவது தெரியுமா? அப்படியா? ஏங்க இனிமேலும் போஸ்ட் பண்ணா நான் டென்ஷன் ஆயிருவேன். பிரகாஷ் அண்ணா இப்பயே ஒரு ட்வீட்டே போட்டிருந்தாரு, எத்தனை வாட்டிடா அப்படின்ட்டு. சீரியஸாவே அந்த படத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? டென்ஷன் ஆகுற அளவுக்கு
இல்ல ப்ரோ. நான் வேற ஒரு விஷயத்துக்காக டென்ஷன் அவர் ஆகுறேன். நிதி அகர்வால் ஃபேன் பரணி. சி ச்சே, ச்சே, யாக்குசா. ச்சே, இல்ல. நான் அந்த படத்துக்காக நான் வெயிட் பண்ணி வந்து இதுக்கு மேல போஸ்ட்போன் பண்ணீங்கன்னா டென்ஷன் ஆயிரும் அப்படின்றதுக்காக சொல்லல. நான் வேற ஒரு ரீசனுக்காக சொன்னேன். அது தெரியல ப்ரோ. நீங்க சொல்லி தான் எனக்கு அந்த நியூஸே தெரியும் போஸ்ட்பாண்டுன்னு சொல்லி. பட் போஸ்ட்பான் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஏஎம் ரத்னம் தான் பாவம். சாரி, ஏஎம் ரத்னம். அவர் பேர் என்ன? ஏஎம் ரத்னம் தானே. ப்ரொடியூசர் யாருன்னு மறந்துட்டேனே. இன்னைக்கு ஆமா ஆமா, ஜட்ஜு ஏஎம் வந்து ரத்னம். நான் நேத்துல இருந்து அந்த தீர்ப்பு எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஜட்ஜு மாதிரி பேசல, அவரு வேலை போயிட்டாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவரு வேலையெல்லாம் போல. அவரு எப்படி மைண்டுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இட்டிஸ் பிரசாந்த் அவரோட பழைய ஜட்ஜ்மெண்ட் ஒன்னு எடுத்து போட்டு காட்டியிருந்தாரு. நான் ரீட்வீட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. அது என்ன வந்து என்ன இதுன்னு மட்டும் சொல்லுங்க. தலைப்பு என்னன்னு சொல்லுங்க. அது போதும். இல்ல மேல ஷேர் பண்ற பாருங்க, இட்டிஷ் பிரசாந்த். இல்ல கொஞ்சம் ஓவரா வேணாம் பேசிட்டாரு. இல்ல வேணாம் விடுங்க. என்ன ப்ரோ, என்ன அவ்வளவுதான். பிரச்சனை? அதே இன்னைக்கு தீர்ப்பு சொன்னார்ல, அதே ஜட்ஜி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காரு பாருங்க. அதுல இருந்தே தெரியுது அவர் எப்படி ஏங்க அதை நீங்களே சொல்லுங்களேன். மேல ஷேர் பண்ணிருக்க பாருங்க ப்ரோ. மேல ஷேர் பண்ணியிருக்காரு. ஒண்ணுமே சீக்கிரம் இல்லையே. பார்த்து. எங்களுக்கு இருக்கு. பாருங்க. ஓகே. எங்களுக்கு காட்டல. நான் ரீட்வீட் பண்ணியிருக்கேன், என்னோட பயோல போய் பாருங்க. இப்பதான் காட்டு. இந்த பட்டிமன்ற தீர்ப்பும் சரி, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் சரி, அது ஒருத்தர் தான் முடிவு பண்ணுவாங்க. நடுவில் பொலிட்டிக்கலா பேச வேணாம் பரணி. அவங்க வேணாம். மனநிலை எப்படியோ அது இல்ல படிதான். இன்னைக்கு கர்நாடகா அவங்க ஃபீலிங்ஸை நீங்க ஹர்ட் பண்ணிருக்கீங்க, மன்னிப்பு கேட்கல அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த விஷயத்துல மட்டும் எப்படி தீர்ப்பு கொடுத்துருக்காரு பாருங்கன்ற மாதிரி இட்டிஸ் பிரசாந்த். விடுங்க, இதெல்லாம் அரசியல்ல சாதாரணப்பா. இதை போய் பேசிட்டு விடுங்க. கமல்ஹாசன்ட்ட என்ன ஒரு 400-500 கோடி இருக்கும். இந்த 10-15 கோடியிலே அவர் இதுக்கு போறாரு. 191 அப்படிலாம் இருக்கிற டார்கெட். மாதிரி தெரியலங்க. அவர் தாங்க சொந்த படமா எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தாரு. அமரன்ல 400-500 கோடி சம்பாதிச்சிருப்பாருங்கிறீங்க. ஏங்க அவர் நெட்வொர்க் சொன்னேங்க. இல்ல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஈஸியா வந்து அவர் எல்லாத்தையும் சினிமால போட்டு எதுவுமே வந்து கையில வச்சுக்காம இருக்கிறதுக்கு அவர் எத்தனை வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு ஃபீல்டுல. அவங்கலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா கண்ட்ரிலுமே ஆல்மோஸ்ட் அவங்க தெரிஞ்ச கண்ட்ரில எல்லாம் வந்து எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பாங்க. நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம், கம்மியா சொல்றான் பரணி சொல்றது. இல்ல ஆக்சுவலா நான் அப்படி சொல்ல வரல. இல்ல நிறைய நடிகர்கள் ஸ்டேஜ்ல பேசும்போது சொந்த படம் எடுக்காதீங்க அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. நீ பீஸ்ஃபுல்லான லைஃப்னா சொந்த படம் எடுக்காதீங்க, நல்லா நிம்மதியா வாழுங்க அப்படின்னு தான் அட்வைஸே பண்றது அப்படிதான். ஏன்னா ப்ரொடியூசரோட நிலைமை தான் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. கமல் அப்படி இல்லை, ஃப்ரீக்வெண்டா அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அவர் ராஜ்கமல்ல படம் வந்துகிட்டே தான் இருக்கும். படம் ஓடுது ஓடல. ஸோ தன்னுடைய பணத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுல அவர் யோசிக்கிறது இல்லை. போனா போயிட்டு போகுது, நம்ம ரிஸ்க் எடுப்போன்ற மாதிரி. சில நடிகர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க சொந்த படம் எடுக்காதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா படம் எடுக்கிற ப்ரொடியூசரா இருக்கக்கூடாதுங்கிறது எல்லாத்தோட ஆசையா இருக்கு. நீங்க இண்டஸ்ட்ரியில போய் யாரை கேட்டாலுமே ப்ரொடியூசர் ஆயிராதப்பான்னு தான் சொல்லுவாங்க. அதான். ஆனா கமல் அப்படி இல்லை, எப்பவுமே படம் எடுத்துட்டு தானே இருக்கு. இல்லைங்க, அப்படின்னு இல்லைங்க. சில நடிகர்கள் அவங்க இப்போ என்ன சொல்ல, இப்போ மலையாளத்துல மம்முட்டி அவர் பேனர்ல தான் படம் மலையாளம் வேறங்க. மலையாளத்துல மம்முட்டி வந்து மக்களாட்சி பண்ணும்போது அதுக்கு எவ்வளவோ சம்பளம் வாங்கியிருக்காரு. அதே பேரலா இன்னொரு மலையாள படம் பண்ணியிருக்காரு. இதோட வந்து பல மடங்கு கம்மியா சம்பளம் வாங்கியிருக்காரு. அப்ப ஆர்கே செல்வமணி கேட்டிருக்காரு, என்ன ரொம்ப கம்மியா வாங்குறீங்க இந்த படத்துக்கு? அப்படின்னா, இல்ல இந்த படம் அவ்வளவுதான் கலெக்ட் பண்ணும், அதனாலதான் இவ்வளவு இல்ல அவர் இன்டர்வியூலயே சொல்லியிருக்காரு. படத்துக்கு ஏத்த மாதிரிதான் அவர் வந்து அதுதான் சொல்றேன். தமிழ்ல அவர் வந்து மத்த ப்ரொடியூசர்னாலும் அப்படிதான் வாங்குவேன்னு தான் சொல்லியிருக்காரு ஆக்சுவலா. அதுதான் மத்த ப்ரொடியூசர்கிட்ட அதுதான் அந்த படத்தோட மலையாள படம்னு சொல்ல வரல. அந்த படம் அவ்வளவுதான் கலெக்ட் பண்ணும், அதனால அந்த பேரன்பா இருந்தாலும் அவர் கம்மியா தான் வாங்கியிருப்பாரு மேபி. கமர்ஷியல் மூவி வேற, இந்த படம் இவ்வளவு கலெக்ட் பண்ணுங்கிறது வேற. இந்த மாதிரி ஒரு ஆர்ட் பிலிம்னா அதுக்கு ஒரு சம்பளம். அவங்க ஆர்ட் பிலிம் ரெகுலரா வந்து அந்த காலத்துல எல்லாம் மலையாளத்துல தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஸோ அது இவ்வளோதான் கலெக்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு. நம்ம தான் இந்த அன்னைக்கு கூட ரெட்ரோக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு, கலெக்ஷனை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க.
ஸோ அவங்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி படம் பண்ணுறாங்க, அதுக்கு சேலரி கம்மியாக வாங்குறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இல்லை அங்கே கலெக்ஷனு வந்து இங்கே வந்து இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப கம்மி தான் ப்ரோ. பட் நீ சொல்கிறது ஓகே, ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் நம்ம இதில் வந்து இந்த ப்ராஃபிட் ஷேரிங் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே தவிர சேலரியாக வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. ஆமா, இப்ப பழைய ப்ரொடியூசர்ஸ் யாருமே இல்ல ஃபீல்டுலயே இல்ல, எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்ண எல்லா யோசிக்கிறாங்க. டைம்லயுமே அப்படிதான் ப்ரோ. எல்லா இதுலயுமே வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து பழைய சில ப்ரொடியூசர்ஸ்லாம் இப்போ ரீசெண்டா நீங்க போன வருஷம் அந்த ஃபிலிம்ஸ்லயே யாரெல்லாம் ஒரு படம் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு காணாம போனாங்களா இருப்பாங்க. ஐ மீன் 2 to 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. அதான் சொல்றேன். ஒரு படம் போதும் ஃபிளாப் பண்ணா. இவங்க அது படத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சேலரி இல்லைன்னா வந்துட்டு இந்த ஏதாவது அந்த காலத்துல இந்த ரஜினி தான் ஃபர்ஸ்ட் பண்ணாரு, இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா சேலரி வாங்காம ஏரியாஸ் வாங்கிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணா கூட ப்ரொடியூசர் கொஞ்சம் தப்பிப்பாங்க. இப்பெல்லாம் யாருமே ப்ரொடியூசர்ஸ் பத்திலாம் கவலை இல்லைங்க. எனக்கு சேலரி வரும்டா, படம் நடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். இது கேம்பிள் தானுங்க. சினிமா இண்டஸ்ட்ரின்றதும் ஒரு கேம்பிள் தான். இப்போ நான் வந்து ஒரு 2 கோடி வச்சிருக்கேன், அது எப்படி எனக்கு 10 கோடியா மாத்துறது அப்படின்னு வந்து எனக்கு தெரியலன்னா சினிமால போடலாம். அதுதான் ஒரே ஒரு அதான் அது வந்து இது வந்து எப்படின்னா 100ல வந்து 10 படம் கூட ஜெயிக்கிறது இல்ல, அது ரொம்ப ரிஸ்கா தான் ப்ரோ. இங்க சிம்பிள், நீங்க ப்ரொடியூசரை பாவம்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு, அவங்க ஒரு படத்தை கோடி கணக்குல போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா அவங்க நம்மளோட வே ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்காங்க, ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்க தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். யாரும் வந்துட்டு இங்க வந்து ரொம்ப ஏழையா இருந்தேன் நான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி படம் எடுக்கிறேன் அப்படின்னு யாரும் படம் எடுக்கிறது இல்ல. இல்ல ஆனா எல்லாருமே வட்டிக்கு வாங்கி தானே எடுக்கிறோம், வட்டிக்கு வாங்கி தான் எடுக்கிறோம் தானே நான் சொல்றாங்க. நீங்க வட்டிக்கு வாங்கி எடுத்தாலுமே உன்னை நம்பி வந்து இப்ப பண்ணி நீ வந்து ஒரு 10 கோடி கேக்குறேன்னா உனக்கு 10 கோடி கொடுக்க ஆள் இருக்காங்களா, அதான் நான் கேட்பேன். ஆனா இப்போ படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் இப்போ படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா வந்து அவர் பாவம் கடனாளி ஆயிட்டாரு, அவர் பாவம் கடனாளி ஆயிட்டாருன்னு ஒரு குரூப்பே சொல்லுது. சீரியஸா இப்போ வேற ஏதாவது ஆடியோ லான்ச் பண்ணோம்னா அந்த படம் எடுத்தாரு அந்த ப்ரொடியூசரு பாவம் வந்து இதாயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல, அடிக்கடி சொல்றாருல. எல்லா ப்ரொடியூசரும் வந்து பாவம்னு சொல்லி ஒருத்தர் எல்லா ஆடியோ லான்ச்லயும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு சொல்லுவாரு. ஆக்சுவலா வந்து இங்க வேற எப்படி சொல்றது, இது இது இப்ப நான் வந்துட்டு ஒரு 10 ரூபாய் இப்ப என்கிட்ட வந்து ஒரு 2 கோடி சொத்து இருக்குன்னா மொத்தமா 2 கோடி அப்படியே நான் போய் சினிமால போடுறதுக்கு நான் முட்டாளா இருந்தா மட்டும் தான் போட முடியும். கொஞ்சம் கூட எனக்கு வந்துட்டு இது அதை பத்தி திங்கிங்கே இல்லை, ஒரு ரூபாய் கூட வச்சுக்கல எனக்குன்னு அப்படின்னு வந்து மொத்தமா 2 கோடி போடுறவன் தான் மாட்டுவான். இங்க யாரும் அப்படி பண்றது இல்ல. இல்ல ப்ரோ, அப்படி இல்லை. இப்போ அந்த இறந்து போன சில ப்ரொடியூசர்ஸோட வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது, வாடகை வீடு இல்லை ஒன்றுமே இல்லாமல். ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்கல்ல இப்போ ப்ரொடியூசர்ஸு. இப்போ டிவிலெல்லாம் காட்டுவாங்க அவங்க வீட்டை இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக இறந்து போனாங்கல்ல. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், 1-2 ப்ரொடியூசர் நான் இப்போ ரீசெண்டா நான் பார்த்து மலையாளத்துலயும் சரி இதுலயும் சரி ஒரு ப்ரொடியூசர் இப்போ ரீசெண்டா ஃபேவரட்டானா இது லவ்வர் படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்களே $1 மில்லியன் ஸ்டுடியோஸ். லவ்வரு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு 3 படம் தான். லவ்வருக்கு முன்னாடி இது குட் நைட். மூணுமே நல்ல ஸ்கிரிப்ட். அதே மாதிரி மலையாளத்துல வந்து ஆர்டிஎக்ஸ் படம் ப்ரொடியூசர் சோஃபியா பால்னு நினைக்கிறேன், அவங்க இப்போ டிடெக்டிவ் உஜ்வலன் எடுத்திருக்காங்க. ஸ்கிரிப்ட் வைஸ் நல்லதுதான், பட் கொஞ்சம் ஃபிளாஸ் இருக்கு. அதை தவிர அவங்களுமே வந்துட்டு அவங்க ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஃபேமிலியில இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே சேர்ந்துதான் ஸ்கிரிப்ட் கேட்பாங்களாம். அந்த 4 பேத்துக்குமே பிடிச்சதுன்னா மட்டும்தான் அந்த படமே ஓகே பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி தான் அவங்க ஸ்கிரிப்ட் செலெக்ஷனே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி செலக்டிவான ப்ரொடியூசர்ஸ், கொஞ்சம் நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ற ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இல்லை பாருங்க, சினிமா வந்து எப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சுகுமார் முன்னாடி சொன்னதுதான் நம்ம பல வாட்டி நம்மளும் சொன்னது. ஏன்னா சினிமாங்கிறது ஒரு சூது ஆட்டம் தான். அது சூதுலேயே வந்து எப்படின்னா சரி இப்போ ட்ரீம் லோன் விளாட்றோம்ல, இப்போ ட்ரீம் லோன் விளாட்றோம்னா எப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 299 ரூபா கட்டுறோம், 4 பேர் டீம் விளாட்றோம், ஒரு 1000 ரூபா ஜெயிக்கிறோம், ஓகேவா. அடுத்த நாளைக்கு ஒரு 299 ரூபா போகிறோம், அதில் ஒரு 1000 ஜெயிக்கும், ஒரு பூஸ்ட் வரும். ஆஹா, ஓ நான் 299 ரூபா கட்டினாலே 1000 வருதே, ஈஸியாக 2000 சம்பாதிச்சிட்டோமே, பேசாமல் 2999 ரூபா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ணி போடுவோம். போட்டோன்னா அது காசு போயிடும். போட்ட வெறுப்பில் என்ன பண்ணுவோம், போன வெறுப்பில் அதையும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் 2999 ரூபா போடுவோம், அதுவும் போயிடும். கிட்டத்தட்ட அந்த 3 செட் விளையாடுறோம்ல, அந்த மாதிரியும் சினிமாங்கிறது ஒன்று தான்.
முதல்ல சினிமா இண்டஸ்ட்ரி வரவங்க நல்ல கதைகளா பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து தயாரிச்சுட்டு இருப்பாங்க. நல்ல படங்கள் வரும், நல்ல லாபகரமான படங்களா இருக்கும். இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன கொஞ்சம் பெரிய பட்ஜெட் எடுக்கலாம்னு தோணும். அதுல போவாங்க, அது கொஞ்சம் நல்லா போகும். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பட்ஜெட் எடுக்கலாம், இல்ல ஒரே அதே மாதிரி பட்ஜெட்ல ஒரு 4-5 படங்கள் தயாரிப்போம். நமக்கு தான் கதை அறிவு பயங்கரமா இருக்கு, நம்ம செலக்ஷன் பண்ண ஸ்கிரிப்ட்லாம் பயங்கரமா பிச்சுக்கிட்டு போகுது, நம்ம ஏன் நம்ம நம்ம இன்னும் நம்ப கூடாது, அப்படியே ஒரே இடத்துல 4-5 படங்கள் தயாரிப்போம்னு சொல்லி தயாரிப்பாங்க. அப்படியே காணா போயிடுவாங்க. நிறைய படம் அப்படியே அவுடேட்டட் ஆகி படம் ஃபிளாப் ஆகி அதுக்கப்புறம் போட்ட காசே வராம. அதுக்கு நீங்க உதாரணம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொன்னா நீங்க ஏகப்பட்ட பேர் நான் சொல்லணும். ஏன்னா நான் சொன்னேன்னா அந்த பேர் உங்களுக்கு அந்த படம்லாம் தெரியவே தெரியாது, நீங்க அந்த படம் ப்ரொடியூசர் பேர்லாம் வேற சொல்றேன். சுருக்கமா இப்போ ரீசெண்ட் சமயத்தில் பார்த்தா திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு தெரியும். திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா சோதுகவும், பீஸா, இன்னும் நல்ல நல்ல படம் தொடர்ச்சியா, காதலும் கடந்து போகும், ஏகப்பட்ட படங்கள் தயாரிச்சாங்க. இன்டர்நெட் நாளை, இப்போ இப்படி ஒரு படம் ஏகப்பட்ட. டைரக்ட் பண்ணார்ல, இப்போ அவர் டேட் பண்ணது அந்த சென்னை சிட்டி கேங்ஸ் ஆஃப் சென்னை சிட்டி என்னமோ மாதிரி ஒரு படம் டேட் பண்ணாரு. ஓகேங்களா? கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ், அதான் அது ஏதோ அதான் சென்னை கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸா சென்னைங்கிற மாதிரில ஏதோ மாயவன் ஒண்ணு பண்ணாப்புல. நிறைய படங்கள் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தயாரிச்சதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அட்டகத்தி அவர் தயாரிச்சது தான். அட்டகத்தி, பீஸா, சூதுகவும், தெகிடி, மெயினா தெகிடி, முண்டாசுப்பட்டி, சரபம், எனக்கு ஒருவன், இன்டர்நெட் நாளை, அந்த அப்புறம் இன்னொரு மாதவன் படம் ஒன்று இருக்குமே, அது என்ன சுதாகங்கர படம், இறுதி சுற்று, காதலும் கடந்து போகும். இறுதி சுற்று அவரான? ஆமா, இறுதி சுற்று ஒய்நாட்டும் அவர் எந்த சிவி குமார் தான் ரிலீஸ் பண்ணது. டோட்டலா 3 பேர் சேர்ந்து சிவி குமார் பீட்சா 2 அவர் தான் பண்ணார் நினைக்கிறேன். இல்ல அவர் அதே கண்கள் வரைக்கும் நல்ல நல்ல படங்கள் தயாரிச்சாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க இந்த கேங்ஸ் ஆஃப் கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸா, கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ், ஜாங்கோன்னு ஒரு படம், பீஸா 3, பீஸா 2, இப்போ கடைசியா சூதுகம் 2ன்னு ஒரு கொடூரம், நடுவில் பேர் என்ன மிர்ச்சி சிவா வச்சு 2-3 படம், ஏகப்பட்ட படங்கள் அடி முரட்டாட்டி. ஒரு சினிமாங்கிறது ஒரு லாபகரமா இருக்கும் போதே நீங்க ஒதுங்குறதுக்கு அளவுக்கு தைரியம் வரணும். நீங்க நல்லா ஒரு 10 படம் சம்பாதிச்சிட்டீங்க, சூப்பரா சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னா அதோட ஒதுங்கி போகணும். எப்படி ட்ரீம்ல நல்லா அழகா சம்பாதிச்சோமோ ஓரமா உட்காந்துடணும், அதுக்கு மேலே திரும்ப திரும்ப இறக்கணுமா காசு போகும். அதே மாதிரி தான் சினிமா. அப்படி ஏகப்பட்ட தயாரிப்பாளர் முன்னாடியும் சரி, இப்பயும் சரி, இனிமேலும் சரி, இதே தான் பண்ணுவாங்க. ஒரு 3 படம் 4 படம் தொடர்ச்சி ஹிட் ஆகுதான், அப்படியே உட்காந்துடணும், 2 வருஷம் ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம கேட்குற கதைகள் பூரா நல்லா இருக்கு, நம்ம தான் அறிவாளி பயங்கரமா சொல்லி ஒரு 4 படம் ஒரே இடத்துல இறக்குனாங்க அப்படின்னா, பெரிய தயாரிப்பு நிறுவனங்களும் ஒரே இடத்துல 4 படம் தயாரிச்சு ஃபிளாப் ஆயிருக்கு. யார் லைக்காக கூட நீங்க எடுத்துக்கலாம். எல்லார் படமும் எல்லா பெரிய நடிகர் படமும் எடுத்தாங்க, உட்காந்துட்டாங்களா? திருக்குமரன் சின்ன சின்ன கம்பெனி அவங்களும் உட்காந்துட்டாங்களா? இதே மாதிரிதான் எல்லாருமே இல்ல ஒரு நீங்க லாபகரமா வருது அமைஞ்சு உட்காந்துடணும். நீங்க அசால்ட்டா சொல்றீங்க ஒதுங்கிடணும்ட்டு, ஆனா சூதுகவும் இல்லைங்க. அதான் சூதுக்கவும் தாங்க சொல்றேன். நீங்க தொடர்ச்சியா இறக்கிட்டே சூதுக்கு தான் அது. நீங்க அடிச்சு கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப இறங்கணும். உங்களுக்கு பேக் டு பேக் அடிச்சுட்டே இருக்கணும். நம்ம இன்னைக்கு 2990 இழந்துட்டோம், நாளைக்கு திரும்ப ஒரு 2990 போடணும்னு சொல்லி போட்டீங்கன்னா 6000 நஷ்டம் தான் ஆகும். அதே மாதிரிதான் சினிமா. உங்களுக்கு 4 படம் 5 படம் தொடர்ச்சியா ஹிட் கொடுக்குதா, அப்படியே ஒரு 2 படம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும், 1 வருஷம் 2 வருஷம் பார்த்து அதுக்கப்புறம் தேர்ந்தெடுத்து படங்கள் பண்ணணும். எல்லாம் சிவி குமார் பாருங்க, முண்டாசுப்பட்டி மாதிரியான படமும் இன்டர்நெட் நாளை படமும் தயாரிச்சவர். அந்த பீஸா 3, மம்மி, ஜாங்கோ, சூதுகம் 2 இதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியுமா? அதெல்லாம் தயாரிக்கிறாருல. ஜாங்கோலாம் என்ன படம்? டைம் லூப் படங்க. டைம் லூப் படம் ஜாங்கோ உங்காங்க விஜய் சேவி படம், டைம் லூப் படம். சிவி குமார் யார பத்தி வேணா பேசுங்க பிரகாஷ் ப்ரோ, சிவி குமார பத்தி மட்டும் பேசாதீங்க. அந்த ஆளை பத்தி பேசினா எனக்கு ரொம்ப கோபம் வருது, விட்டுருங்க. அது புரியல, அது காரணம் புரியுது, பட் என்ன பண்றது, அவ்வளவுதான். சரி, நான் தவிர்த்தறேன். இல்ல நீங்க அவ்வளவு தூரம் போக வேணாம். நம்ம சசிகுமார் கம்பெனி ப்ரொடக்ஷனே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அவ்வளவு நல்ல படங்கள்லாம் கொடுத்தாரு. ஆனா அவர் எடுத்த எல்லா படமும் நல்ல படம் தாங்க. ஆமா ஆமா, கம்பெனி ப்ரொடக்ஷன் சார்பில் எடுத்த படம், நீங்க அவர் அறிமுகப்படுத்துற டைரக்டர் எல்லாமே நல்ல நல்ல படங்கள் தான். என்ன பண்றது, அவருக்கு நேரம் தெரியல, அதனால சில படங்கள் ஓடல, லாபகரமான படங்களா இல்ல, அவ்வளவுதானே தவிர. நேரம் சரியில்லைன்னு இல்ல, நல்ல மனசு இருந்தா ஓடும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்ல அவரு தயாரிச்ச படங்களா பாருங்களேன், பசங்க சூப்பர் படம், போராளி நல்ல படம் தான், ஒரு சுந்தரபாண்டி நல்ல ஓட்டம், முரட்டு ஓட்டம், நான் இங்க சொல்றேன், இந்த பக்கம் சொல்றேன். ரைட் ஓகே, புரியுது. ஆமா சரி ரைட் ஓகே. குட்டிப்புலி அவர் தயாரிக்கலையே, அவரை தயாரிச்சாரு. குட்டிப்புலி சன் பிக்சர்ஸ்ல தயாரிச்சாங்க, ரிலீஸ் தானே பண்ணாங்க. சரி, யார்கிட்ட சவுண்ட் வருது பயங்கரமா? கார்த்திக் ப்ரோ பயங்கரமா ஏர்ல போயிட்டு இருப்பாரு போல இருக்கு. ஆகாஷ் ப்ரோ சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, ஒரே ஒரு கேள்வி. தக் லைஃப் என்ன ப்ரோ புக்கிங் ரொம்ப டல்லா போகுது?
ஓகேங்க ப்ரோ. அதை பத்தி பேச வந்து ஆகாஷ் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தாரு, அதை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ப்ரோ. இல்ல அதையே பேசுவோம். சரி நீங்க நான் சொல்ல வந்து சொல்லி அதையும் பேசுவோம், நீங்க சொல்ல வந்து நான் சொல்லிடுங்க. வந்து கார்த்திக் ப்ரோ இளையராஜா கேட்டு பர்த்டே சொல்லுவோம். இன்னைக்கு, அதான் அதை பத்தி அவரை பத்தி பேசலாம். எதனா உங்களுக்கு அண்டர்ரேட்டட் சாங்ஸ் இருந்தா சொல்லுங்க, கேட்க நானும் பிளேஸ்ட் ஆட் பண்ணிப்பேன்றதுக்கு தான் சொல்லலாம். இல்ல நேத்து தான் பிறந்த நாள் அவருக்கு, நேத்து தான் அவரை பத்தி பேசிட்டு இருக்கணும். நேத்தி மணிக்கும் அவர் இளையராஜா மணிரத்னம் அவர்களுக்கும் இளையராஜாக்கும் இல்ல, அவருக்கு இன்னைக்குதான் பிறந்த நாள்ல, அவர் நேத்து இல்ல செலிப்ரேட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல 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 அப்படிதாங்க நிறைய பேர் கிளப்பி விட்டுறாங்க. இல்ல உண்மைதான் அது உண்மைதான். இல்ல ஐயோ விட்டுருங்க ரீசெண்டா வேணாம். ஒரு இன்டர்வியூல கூட சொன்னாங்க, நீங்க எதனால அவரு மாத்திக்கிட்டீங்க. சொன்னாரா? ஆமாமா, அவர் சொன்னது. ஆமா ப்ரோ, ரைட் அவரு சொன்னாருன்னு ரைட் நினைக்கிறேன். இப்ப சரி தெரியல, இன்னைக்குதான் போட்டிருக்கு கலைஞருக்காக இன்டர்நெட்ல. இல்ல மாத்தினாப்ல. எனக்கு அவர் மாத்திக்கிட்டாரு பிரகாஷ் ப்ரோ, அவர் இல்ல மாத்திக்கிட்டாரு. இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட ஒருத்தர் கொஸ்டின் கேட்கும்போது கலைஞருக்காக நீங்க மாத்திக்கிட்டீங்கல்ல, ஆமா அப்படின்னு தான் சொன்னாரு. சரி ரைட் ஓகே. நான் ரொம்ப காலமா அது வந்து நான் மாத்திக்கிட்டாரு பிரகாஷ் சொல்லிட்டு ப்ரோ. இருக்காங்க. நேத்து நான் ஸ்பேஸ் கேட்கல ப்ரோ. நேத்து பேசிட்டீங்கன்னா விட்டுருங்க, நான் ஸ்பேஸ் கேட்டுக்கிறேன். இல்ல நேத்து இல்லைன்னா நம்ம இப்படி பேசல, இல்ல பேசுறேன். நேத்து நம்ம பேசல, அதை பத்தி பேசுவோம். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் இளையராஜா அப்படின்னா அதையும் பேசுவோம். எனக்கு அதில் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் ஸ்டார்டிங்கில். இளையராஜானா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாடல் எப்போவுமே, அதாவது இந்த ஏதோ ஒரு பாட்டு ஒன்று பார்த்து காதில் கேட்கும் போதெல்லாம் ஞாபகம் தாளாட்டுன்னு சொல்லி இந்த இவர் மியூசிக்கில் வரும். அவர் பேர் என்ன, ஐயோ, எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்கில் அந்த லிரிக்ஸ் வரும்ல, அது மாதிரி இளையராஜா அப்படின்னாலே ஒரு பாட்டு, எனக்கு பர்சனலாக ஒரு பாட்டு சொல்லணும், எனக்கு வந்து நெஞ்சுக்குள்ளே இன்னார் தான். ஏகப்பட்ட பாட்டு இருக்கு. நான் 100 தடவை 1000 பாட்டு வந்து நமக்கு பிளேலிஸ்ட்ல இருந்தாலும் அந்த ஒரு பாட்டு, அண்ணா எந்த பாட்டை சொன்னீங்க? நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா, அந்த பாட்டு இருக்குல்ல, ஓகே ஓகே. அந்த பாட்டு பொன்னுமணி. பொன்னுமணி பாடல். ஏகப்பட்ட பாட்டு இருக்கு. அந்த ஒரு பாட்டு மட்டும் கேட்டாலே இப்ப எல்லாத்தையும் சனிக்கிழமை இரவு ஒரு 11 மணி போல ஒரு முழு மயக்கத்துல அரை மயக்கத்துல இருக்கும்போது சில பாடல்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை ஏத்துமாங்கல்ல. எனக்கு வந்து சாதாரண நாள் கேட்டாலே ஏத்தும். போக்கிரி படம் வில்லன்னு சொல்ற மாதிரி சாதாரண நாள்ல அந்த பாட்டை கேட்டாலே எனக்கு பயங்கரமா ஏறும். அதனால அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பாட்டுன்னா அந்த ஒரு பாட்டு தான். மற்றபடி இளையராஜா பத்தி இன்னும் பாடல்களை பத்தி நிறைய பேசலாம், பொறுமையா பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து கார்த்திக் ப்ரோ ஒன்று கேள்வி கேட்டாரு, அவர் எங்க போயிட்டாரு ஆளை காணாமா. தக்லீஃப் புக்கிங்கை பத்தி கேட்டார். சொல்லிடுங்க. தக்லீஃப் புக்கிங் பத்தி கேட்டாரு. தக்லீஃப் புக்கிங் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ரீசெண்ட் இது எல்லாத்தையும் இப்போ என்னன்னா வந்து கடைசியா இப்போ கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்த படம் வந்து இந்தியன் டூவோட நல்ல புக்கிங்கு, விக்ரமோட கொஞ்சம் கம்மியான புக்கிங்கு. அதுக்கு வந்து காரணம் என்னன்னா காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னன்னா வந்து கடைசி சமயத்தில் உங்களுக்கு பயங்கரமா புஷ் பண்றதுக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல, புல்லிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி. அந்த புல்லிங் ஃபேக்டர்ல பார்த்தீங்கன்னா விக்ரம்க்குலாம் வந்து பயங்கர அந்த நடிகர்கள் எல்லாமே, அது போக வந்து ட்ரைலரு, லோகேஷ் கனகராஜ், எல்சியூ அப்படிங்கிற மாதிரி எல்லா ஒரு ஃபேக்டரும் இருக்கு. இதுல வந்து ட்ரைலர் உங்களுக்கு வந்து பாதி பாசிட்டிவ் ரிவ்யூ, பாதி வந்து மிக்சடா இருந்துச்சு. இது ஏற்கனவே அந்த மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. சிசிபியோட அந்த ஒரு இதுவும் தாக்கமும் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அது மாதிரி பல காரணங்கள் இருக்கு. இந்த படங்கள் எல்லாமே வந்து கடைசி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தை பத்தி பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஓப்பனிங் வந்து இருக்கிறதுல ரீசெண்ட் டைம்ல கமலுக்கு அந்த விக்ரம் அது அவருக்கு அந்த அதை விட கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் வந்து நல்ல கமல்ஹாசன் அவர்களுக்கு நல்ல ஒரு பயங்கரமான ஓப்பனிங் வரும். வேர்ட் ஆஃப் மவுத்தை பொறுத்து வந்து டோட்டலாக மாறும், அவ்வளோதான். வேர்ட் ஆஃப் மவுத் பயங்கரமாக வந்து இன்னும் பிக்கப் ஆகி பயங்கரமாக போகும். இன்னொன்னு, ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆகி இந்த வாரம் தான் ரீஓப்பன் ஆச்சு. அது ஆமா, தேர்ஸ்டே ஒர்க்கிங் டே வேற. அது ஒன்று. தலைவா, அப்புறம் தேர்ஸ்டே ஒர்க்கிங் டே. பேசலாங்களா? என்னங்க பிரதர், புரியலங்க பிரதர். நான் கொஞ்சம் பேசலாங்களான்னு. பேசலாம். எல்லாரும் ஒவ்வொரு டாபிக் அப்படியே கொடுத்துட்டு பேசி முடிச்சுட்டு லைனா பேசுறாங்க பிரதர். இல்ல பிரிட்டிஷரை பத்தி பேசுனீங்களே, அதுக்காண்டி நான் சொல்ல வரேன். சொல்லுங்க. ஒரு காலத்துல நடிகரை பார்த்து நம்ம சினிமாவுக்கு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கம்பெனியை பார்த்து நம்ம சினிமாவுக்கு போயிட்டு இருந்தோம். இந்த ப்ரொடியூஸ் கம்பெனி எடுத்தா அந்த நல்ல படமா எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு 2005க்கு மேல அந்த அது வந்துச்சு. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏன் வர மாட்டேங்குது? இப்பயுமே நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன்ல சிவி குமார், அவரே ஒரு உதாரணம் தானே. சிவி குமார் தயாரிச்ச நல்ல படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெகடி படம்லாம் அதுக்காக தான் வந்துச்சு. இல்ல அந்த அளவுக்கு இருந்துச்சுல்ல. அது மாதிரி இப்போ வந்து இப்போ $1 மில்லியன் பிக்சர்ஸ் வராங்கல்ல. ஒவ்வொரு தயாரிப்பு நிறுவனம் ஏதாச்சும் வந்துகிட்டே இருப்பாங்க. இது மாதிரி இப்போ $1 மில்லியன் பிக்சர்ஸ் வந்து குட் நைட் தயாரிச்சாங்க, லவர் தயாரிச்சாங்க. இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி, அடுத்து வந்து ஒன்ஸ் மோர்னு ஒரு படம் தயாரிக்கிறாங்க அர்ஜுன் தாஸ் வச்சு. அதான் அவர் ஒரு ஆள் மட்டும் தானே வர்றாப்படி. மற்றபடி முன்னெல்லாம் ஒரு 4 புருடிஸ் இது மாதிரி சொல்லலாம். இப்போ ஒருத்தர் மட்டும் தானே இருக்கா அப்படி. அதுக்காண்டி நான் கேட்குறேன். என்ன பண்றது, டேரக்டர் எண்ணிக்கையும் குறையுது, ப்ரொடியூசர்ஸ் எண்ணிக்கையும் குறையுது. ராஜ்கமல் பண்றாங்களே, ராஜ்கமல் படம்னாலே இப்ப கூட்டம் RKFI இருக்காங்க, தானு இருக்காரு, விக்ரம் 400 கோடி, அமரன் 300 கோடி, இப்ப தக்லீஃப் வருது.
2 வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்தா எப்படி தலைவா? வேற வாரம் அமரன் பேஸ் அது பண்ணுவோமா? சிவகார்த்திகேயன் படங்க. இல்ல தலைவா, நான் என்ன சொல்றேன்னா, முன்ன ஒரு நடிகரை நம்பி போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் மாறிச்சு. ப்ரொடியூசரு நல்ல படம் எடுப்பாரு, அவரை நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டம் மாறிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் நடிகரை நம்பி போகலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சோ, இல்லை ஃபேன்ஸுக்காண்டி படம் இப்ப பண்ணலாம் அப்படிங்கிற ஆக்சுவலா இப்போ எனக்கு இருக்க தெரிஞ்சு காலகட்டம் இல்ல ப்ரோ. எப்படின்னா, ஃபேன்ஸுக்காண்டி படம் பண்ணலாம் பரணி ப்ரோ, அவருக்கெல்லாம் அவர் ரூட்லயே பதில் சொல்லுங்க, சீரியஸா எல்லாம் சொல்லாதீங்க. இல்ல இல்ல சிக்ஸ்கே ப்ரோ இப்ப அதை விடுங்க. எனக்கு எல்லா தெரிஞ்சு காலத்துலயுமே டைரக்ட் ஹீரோயின்காகவே படத்துக்கு போற ஒரு கூட்டம் இருக்கு. ஏங்க அது இப்ப இன்ன வரைக்கும் வரவே இல்லை தலைவா. அதெல்லாம் 90s காலத்தோட முடிஞ்சு போச்சு தலைவா. ப்ரோ என்ன இப்படி விஷால் 6K ப்ரோ ப்ரோ, என்ன சொல்லிட்டாரு பாருங்க. இப்போ 6K ப்ரோ, நான் ஒன்று கேட்கவா? ஏங்க என்கிட்ட வரீங்க? இப்போ லோகேஷ் கனகராஜ் ஹீரோயின்காகலாம் யாரும் போறது இல்லையா? ஒரு புது ஆக்டரை வச்சு படம் எடுத்தா நீங்க போய் பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஷோ. தலைவா, லோகேஷ் கனகராஜை பத்தி நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. சரி சொல்லுங்க. அவர் எல்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு, அதுக்குள்ள ஏன் போகவே மாட்டேங்கிற? அப்படி ஏன் படம் பண்ணணும் அதுக்குள்ள அவருக்கு? நான் ஏங்க அதுதான் ஒரு நிமிஷம் இருங்க பரணி ப்ரோ, ஒரு அதுதான் நிமிஷம் இருங்க. ஏங்க விக்ரம் தான் ஆரம்பிச்சாரு, அடுத்து லியோவும் எல்சியூல தான் பண்ணாரு. அவரோட அடுத்த படம் ரிலீஸே ஆகல. அவர் எங்க இல்ல எல்சியூ விட்டு லியோல வெளில போய் போனாரு? எதுக்கு என்ன சார் பேசுறீங்க? இல்ல லியோ இல்ல இல்ல லியோ எல்சிக்கே கிடையாது. அது லாஸ்டா போய் அதான் அந்த துணிக்கிற மாதிரி போலீஸ்காரர், ஒரு அந்த கேரக்டர். போலீஸ்காரர் வருவாருங்க. அந்த ஏங்க போலீஸ்காரர் திணிச்சாங்களோ இல்ல ப்ரோ, திணிச்சாங்களோ நெளிச்சாங்களோ மொத்தத்துல வச்சாங்கல்ல. இல்ல ஏங்க தலைவா, இதே வச்சாரே வந்து நெல்சன் நீங்க தானங்க. மார்வல் ஸ்டுடியோ எடுத்துங்க. இல்ல ஒரு எல்சியூன்னு ஒரு ஃபார்மட் எடுத்துக்கிறோம். எம்சியூல இருந்து தான் எல்சியூன்னு ஒன்று வந்துச்சு. அப்படிங்கிறப்ப அந்த இதே ஃபார்மட்ல நீங்க படம் எடுக்க வேண்டியதானே? எதுக்கு நீங்க போய் தனித்தனியா படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்ப அதுதான் ப்ரோ. கைது ஏங்க எப்போ வர வேண்டியது? தலைவா, 6K ப்ரோ, நடிகர்கள் இல்ல இல்ல ஒத்துக்கணும்ல தலைவா. 6K ப்ரோ, நான் சொல்லவா? மார்வல் ஒத்துக்காமல ஸ்டுடியோஸ் தலைவா, இவர் லோகேஷ் பண்ற வேலைதான் தலைவா. எனக்கு ஏங்க எங்க சம்பளம் இருங்க. அதிகமா கிடைக்குது, நான் அங்க போய் படம் பண்ணுவேன்னா பரணி அப்ப ப்ரோ, நான் நீங்க பேசுறது ரொம்ப சவுண்ட் கம்மியா இருக்கு, அதான் அவருக்கு அதனாலதானா? கேட்கல. ஐயோ, நானும் ரொம்ப நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன். ஹலோ, கேக்குதா? கேக்குதா? இப்ப சொல்லுங்க கிளியரா சொல்லுங்க, கேக்குதா? கேக்குது. கிளியரா கேக்குது. கேக்குதா? கேக்குது மார்வல் கேக்குது ஸ்டுடியோஸ் கேக்குது, சொல்லுங்க. ப்ரொடக்ஷன் நான் கம்பெனி ஒண்ணு ப்ரோ. புரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு அவங்க நீங்க என்ன சீரியஸா பதில் சொல்லணும்னு பரணிய பேச நினைச்சீங்கன்னா, விடுங்க தயவு செஞ்சு. இல்ல இல்ல பரணி ப்ரோ வந்து சீரியஸா பதில் சொல்ல போயிட்டு இருக்காரு, அதுக்கு தான் தடுக்கிறேன். அவருக்கு அவர் இல்ல ரூட்லயே தலைவா, பதில் சொல்லி நான் அனுப்பிட்டு சீரியஸா தான் இருக்கு. கேட்டுக்கிட்டேன். இல்ல இல்ல, நான் சீரியஸா எனக்கு சொல்றேன். ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. மார்வல் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி. அவன் எந்த கேரக்டர் வேணா ஆ, எப்படி வேணா கூட்டு வரலாம், ஏன்னா அவன் தான் சம்பளம் தரான். லோகேஷ் கனகராஜ் அப்படி ஆ. கிடையாது. அங்க என்ஓசி வாங்கணும், அந்த மியூசிக் டைரக்டர் என்ஓசி வாங்கணும், இந்த தீம் மியூசிக் இங்க இருக்கா, இங்க என்ஓசி வாங்கணும். அவ்வளவு கஷ்டம் இருக்கு, தெரியுதா? இதுவும் இல்லாம இப்ப நீங்க கேட்டீங்க இப்ப யாரை நம்பி போறாங்கன்னு. மோஸ்ட்லி இப்ப எனக்கு தெரியல, ஆனா நான் வந்துட்டு இந்த டைரக்டர் படமா, இந்த ரைட்டர் படமா, மலையாளத்துல சொல்றேன், இந்த ரைட்டரா, ஓகே நல்லா இருக்கும், அப்படி அந்த ஒரு கான்பிடன்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் போய் பார்க்கறது. இல்ல அது இதுக்கே இல்லாம எடுத்துக்காட்டா மலையாளத்துல காசு தான் ரொம்ப சொல்றீங்களே தவிர தமிழ்ல எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எடி இருங்க ப்ரோ ப்ரோ, உங்களுக்கெல்லாம் அதுக்குள்ள நாய்ஸா வருவோம். இல்லையா? எனக்கு நாய்ஸா இருக்கு, அதான் சொல்றேன். யார்கிட்ட இருந்து வருது? 6K ப்ரோ மியூட் சொன்னேன், பண்ணுங்க. பூப்பறிக்க போக சொன்னேன் இருக்காரு. எப் ஆ ஓகே. என்னன்னா ஐயோ என்ன சொல்ல வந்தேன்? இப்ப டைரக்டர் நம்பியும் போயிட்டார் போறாங்க. போய்விட்டார். அதுக்கப்புறம் பரவாயில்ல சொல்லுவோம். டைரக்டர் நம்பி தான் போறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்ல இருக்கு. இப்போ அந்த காம்பினேஷன், இந்த டைரக்டரும் இந்த ஆக்டருமா சூப்பரா இருக்கும். இப்ப வெற்றிமாறன் படமா, சூரிய வச்சு அவர் ஹீரோவா வச்சு பண்ணாரு. ஆனா விடுதலைக்கு அந்த ஓப்பனிங்லாம் வந்துச்சு. ஸோ அதனால இந்த ஒரு காம்பினேஷன் அந்த ஒரு இதுல தான் ஒர்க் ஆகி போயிட்டு இருக்கோம்னு தோணுது, இப்ப இருக்கிற ட்ரெண்ட் படி பார்த்தா. காம்பினேஷன்லாம் இல்லைங்க, காம்பினேஷன் டைரக்டருக்கு தாங்க, டைரக்டருக்கு தாங்க. அதான் டைரக்டர் தானங்க இப்போ மெயினா சொல்றேங்க. இப்போ இந்த டைரக்டர் இந்த ஆக்டர் கூட படம் பண்ணாருன்னா இல்ல, நான் ஃபர்ஸ்ட் எனக்கே லோகேஷ் தெரியுது. யாரு கூட படம் பண்ணாலும் போய் படம் பார்ப்பாங்க. வெற்றிமாறனும் அதே போலதான். அது மணிரத்னமும் காம்பினேஷன்ல அதே மாதிரி எனக்கு தானே. தோணல. ஆமா ஆமா, அதுதான் சொல்றேன். காம்பினேஷன் சொல்லாதீங்க, ஒரு டைரக்டர். நம்ம ஊர்ல ஆனா ரைட்டர்னு ஒரு தனியா இல்ல யாரும். இப்போ 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 அஸ்வத் ஏதாவது படம் பண்ணாருன்னா கண்டிப்பா எல்லாம் போய் பார்ப்பாங்க. அடுத்து டிராகன் ஹிட் அதுதான் ஆயிடுச்சு. அதுதான் அதுக்கு சொல்றேன். முன்னாடி ஒரு படம் வந்துருச்சு. ஸோ சரி, அதுதான் இப்போ. அவர் இந்த இளையராஜா பத்தி கேட்டாரு, அப்படி நீங்க எல்லாம் ஆரம்பிங்க. இளையராஜா பத்தி கொஞ்சம் எஸ். பேசுவோம், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஆர்சிபி வேற நம்மள டென்ஷன் இல்ல, ஆக்குவாங்க போல இருக்கு. காம்பினேஷன்னா ஒரே ஒரு ஆளை தான் சொல்லலாம், அஜித் பிளஸ் சிவா. பிரகாஷ் ப்ரோ, மொஹம்மத் நடுவுல கக்காதீங்க அதை பேசாம. விடுங்க, காம்பினேஷனை விடுங்க. ஆர்சிபி டென்ஷன்லாம் பண்ணது, ஆர்சிபி தான் ஜெயிக்கும். ஏங்க நீங்க தான் மந்திரம் போடுறீங்க, அதுக்கு மேல என்னங்க? இப்போ மும்பை ஃபேனா வந்து எவ்வளவு வன்மத்தாங்க கொடுத்துருவீங்க? எவ்வளவுதாங்க இருக்கு வன்மம் உங்கள்கிட்ட? ஏற்கனவே காலி ப்ரோ, பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு திரும்ப கோலி திரும்ப. ஃபேன் ப்ரோ. ஆமா, நம்ம யார் ஜெயிச்சா நம்பிட்டேன். என்ன,
சரி ஆனா இல்ல இல்ல ஒன்னே ஒண்ணுதான் இந்த ஐபிஎல் ஃபைனல் மட்டும்தான் ரிசல்ட் எப்படி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பாங்கிற அளவுக்கு நான் ஆசைப்பட்ட 2 டீமும் வந்துருச்சு. பஞ்சாப் ஜெயிக்கணும்னு, ஆர்சிபி ஜெயிக்கணும்னு 2 பேருமே வந்துட்டாங்க. 2 பேரும் யார் ஜெயிச்சாலும் ஓகே தான். ஆர்சிபி ஜெயிச்சா சந்தோஷப்படும். 17 வருஷமா இல்லை, இந்த வருஷம் நமக்கு வந்து ஒரு இதோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவோம்னு பார்த்தேன். என்ன ஏன் நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன் பஞ்சாப் பஞ்சாபுக்கு தானே இல்ல, புரியுதுங்க. பஞ்சாபுக்கு அடுத்த இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, அவங்க அடுத்த வருஷம் கூட அடிக்கட்டுங்க. அதாவது 17 வருஷமா ஒருத்தர் ஒரே டீம்ல ஆர்சிபில இருக்கிறது கோலி. ஆனா பஞ்சாப்ல அப்படி யாரும் இல்லல்ல. அதனால நான் வந்து ஆர்சிபி வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜிந்தா இருக்காங்கல்ல. ஆனா ஓனரை சொல்ல ப்ரோ. சரி, யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம், பார்ப்போம். இளையராஜா பத்தி அது சொல்லுங்க. அது என்னதான் லாஜிக் தெரியல. அந்த ஆர்சிபி ஓனர் ஆளையே காணா, ஆனா அவருக்கு டீம் மாத்திரம் வச்சிருக்காங்க. என்ன ரூல்ஸோ என்ன ரெகுலேஷனோ. அவர் அப்ஸ்காண்ட் வேணாங்கய்யா, கிரிக்கெட் போதுங்கய்யா. இளையராஜா அவர்களோட எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னா இல்ல, பிரகாஷ் சொன்னதுல இருந்தே நான் இல்ல, எனக்கு ஒரே நிமிஷம். பரணி பேசுறது அரசியல் ப்ரோ கேக்குதா கேட்கலையா? கேட்கலையே. அவ்வளவுதான். அவர் பேசிட்டு இருக்காரு, அவர் பேசிட்டு இருங்க. அவர் ரொம்ப நேரமா பேசுறாரு. பரணி பேசுங்க. பரணி இல்ல நான் அரசியல் ப்ரோ கீழே போயிட்டு கூட வாங்க, அப்பதான் கேக்கும். அட பாவம், இன்னைக்கு பரணி சுத்தமா பேச விட மாட்டேங்க. அவரும் பாவம், எப்ப அவர் வாய்ப்பு வந்தாலும் கேட்ட போடுறீங்க. நான் சொல்லிட்டு போயிடுறேன், விடுங்க. இளையராஜா எங்க தாத்தா காலத்து மியூசிக் டைரக்டர்னாலும் அவரோட கண்ணே கலைமானை சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி விடுதலையில் அந்த சூர்யா அவங்க இவரும் போவாங்களே அந்த சாங் பிடிக்கும். வழிநடுக. வழிநடுக. சாரி, எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. பட் அந்த 2 சாங்குமே எனக்கு வந்து ஓந்தோனைக்கு நான் அதான் 2 பேரும் சேர்ந்து போவாங்க. இல்ல, வழிநடுக காட்டுமல்லி உன்னோட நடந்தாதான் அது சேர்ந்து போக மாட்டாங்க. அவர் தப்பா இல்ல தலைவா, நைட் அந்த அகல் விளக்கு வச்சுட்டு போவாங்களே அந்த சாங் சொல்றீங்களா? இரவு நேரத்தில் காட்டில் பயணம் பண்ணுவார்களே அந்த பாடல் என்றால் அது உன்னோட நடந்தா தனுஷ் பாடிய பாடல். அது இல்லாம இன்னொரு அவர் தப்பா சொல்லிட்டாருங்க. பாட்டு கரெக்ட் தான், சீனை தப்பா சொல்லிட்டாரு. விடுங்க. தூரத்துல இருந்து சைட் அடிச்சிட்டு இருப்பாங்களே, அதுதான் வழிநடுக காட்டுமல்லி. ஓகே ஓகே. ஏன்னா பிரகாஷ் நான் சிரிக்கிறீங்க? இல்ல சரி, ஒண்ணும் இல்ல. அவர் பரணியே ஒரு பாட்டு சொல்லி அது இளையராஜா பாட்டுல ஒரு பாட்டு சேர்ந்துட்டு சொல்றாரு. நீங்கள் போட்டு அவர் லாஜிக் பார்த்து கேட்டு எடுத்துருக்கீங்க. சரி பாரதி, அந்த காட்டுமல்லி பாட்டு இருக்குல்ல, காட்டுமல்லி பாடலில் பாடல்கள் பாடியவரும் பாடல் ஆசிரியரும் யார்? பாடினது இளையராஜா தான் நினைக்கிறேன். பாடல் ஆசிரியர் யாருன்னு கேக்குறாரு, சொல்லுங்க. பாடல் ஆசிரியர் அதுவும் அவராதான் இருக்கும். ஏங்க கங்கை அமரன், நாங்க என்னங்க அது? ஏங்க பாடல் பாடியவரும் பாடல் ஆசிரியரும் அப்படின்னு சேர்த்துறேனே, அதுலயே தெரிய வேணும். சேர்த்துலவே இளையராஜா தான். அவர் பாடலே வியூஸ் அதிகமா போன பாட்டு இப்ப ரீசெண்ட் டைம்ல அதுதான். பயங்கரமான வியூஸ் அந்த காட்டுமல்லி பாட்டு. இல்ல ஓகேண்ணா, பட் நல்லது. ஆனா வெங்கட் பிரபுவோட ரீசெண்ட் இன்டர்வியூ வந்து ஒண்ணு வந்துச்சு. அதுல வந்து சொல்லியிருந்தாரு கங்கை அமரன் நிறைய பாப்புலரான சாங்ஸ், ஓல்டு சாங்ஸுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காருன்னு சொல்லி. அதனால பரணி அதை மட்டும் சொல்லியாங்க. பரணி நான் ரொம்ப நாளா வந்து ட்விட்டர்ல வந்து அண்டர் ரேட்டட் பாடலாசிரியர் தான் எனக்கு கங்கை அமரன். கங்கை அமரன் பாடல்கள் எல்லா பாட்டும் பிடிக்கும், எல்லா பாட்டும். நீங்க வந்து இப்போ வந்து ஒவ்வொருத்தர் ஒரு பெரும் தலைவர்கள் இறந்து போனா வந்து இந்த பாட்டை போடுவாங்க. இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த பக்கத்தில் அந்த ஒரு பாட்டு வரும்ல, அதாவது சிந்திய வெண்மணி சிட்டுக்கள் முத்தாச்சி, அந்த பாட்டு முதற்கொண்டு எழுதுறது கங்கை அமரன் தான். அது ஏகப்பட்ட பாட்டு அவர் இருக்காரு. நல்ல நல்ல பாட்டுலாம் வந்து நல்ல பாட்டு, நல்ல பெட்டியான சாங்ஸு, டபுள் மீனிங் சாங்ஸு, எல்லா வகைக்குமான பாடல் வந்து கங்கை அமரன் சூப்பராக எழுதியிருப்பாரு. அவர் எனக்கு வந்து ஒரு லிரிக் ரைட்டாக ரொம்ப ஃபேவரேட்டு. அவர் கோட் படம் அனௌன்ஸ் பண்ணும்போது முதற்கொண்டு நான் வெங்கட் பிரபுட்ட மென்ஷன் பண்ணி கேட்டதே வந்து எப்படியாவது படத்தில் கங்கை அமரன் ஒரு பாட்டு பாட வச்சிருங்கன்னு, சரி அந்த பாட்டை எழுத வச்சிருங்கன்னு. அவர் எழுதின பாட்டு, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. நீ உங்களுக்கு தான் ஸ்பேஸில் முதல் நாள் கேட்டோன்னே பிடிக்கல நீங்கள, ஸ்பார்க் சாங், எனக்கு அந்த ஸ்பார்க் சாங்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது அதில் வர லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து எனக்கு அது கங்கை அமரன் லிரிக்ஸ் எழுதினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நீங்க இப்போ கேட்டு சாக்கானீங்கன்னா எனக்கு அது இன்னும் கொஞ்சம் சாக்காகி எனக்கு வருத்தமாகும். அதனால யாரும் அதை அண்டர் ரேட்டட் சொல்லாதீங்க. இல்ல நான் எனக்கு தெரியாதுன்றது. ப்ரோ வாலிபா நேத்து அந்த வெங்கட் பிரபு இன்டர்வியூ பார்த்தேன். வாலிபாவா அவர் தான் எழுதியிருக்காரு. பல ஹிட் பாடல்ங்க. நான் சொல்றது 1-2 பாட்டுலாம் இல்ல. ஆத்தாடி பாவாடை காத்தாட அந்த பாட்டா இருக்கட்டும், பூஜைக்கேத்த பூவிது பாட்டு, பூஜைக்கேத்த பூவிது, அதெல்லாம் லிரிக்ஸ் வந்து எனக்கு, ஆனா அந்த பாட்டே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உறவுகள் தொடர்கதை இல்ல அவரு பாடலாசிரியரா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஆளு வந்து
இவர் கங்கை அமரன். ஏகப்பட்ட பாட்டு நீங்க பழைய பழைய பாடல்கள் நீங்க வந்து நிறைய பாட்டு நீங்க வந்து அவர் பாடினதுனா நிறைய பேர் வந்து எல்லாமே வந்து வாலி எழுதுறது வைரமுத்து எழுதுறதுங்கிற மாதிரி இது போயிருவாங்க. இளையராஜால இருந்து கங்கை அமரன் டாபிக் போகுது. சரி ரைட். ஆமா ஆமா, அது அண்ணன் ஆமா பக்கம் அது வாங்க. ஆமா அவர் அண்ணன் பக்கம் வாங்க. அதில் ஒரு இல்ல சுருக்கமாக ஒரு இன்னொன்னு சாங் சொல்லிடுறேன், இல்லை இதை மட்டும் சொல்லிடுறேன். எல்லாரும் வந்து இந்த ஆசையை காத்துல தூது விட்டு பாட்டு இருக்குல்ல, அதுல ஏகப்பட்ட பேர் வைரம் எழுதியிருப்பார் வைரம் எழுதியிருப்பாருங்க. அந்த பாட்டு முதல் கொண்டு இவர் எழுதுறது தான். ஜானி படத்துல வந்து ஒரு 4 பாட்டு வந்து இவர் எழுதுனது தான். யாரு, ஐயோ அவர் பேர் டக்குனு, கங்கை அமரன் எழுதுனது தான் எல்லா ஹிட் பாட்டும். இப்போ ரெட்ரோல கூட ரீயூஸ் பண்ணாங்களா ஒரு பாட்டு, அது என்ன பாட்டு என்னங்க யாருக்கு ஞாபகம் செனோரிட்டா. இல்லையா? இது செனோரிட்டா. அதுவும் அந்த பாட்டு முத கொண்டு லிரிக்ஸ் எழுதுனது வந்து இவர் தான், கங்கை அமரன் தான். அவர் ஏகப்பட்ட எழுதிருக்காரு. கங்கை அமரனுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் நம்ம கண்டிப்பா போடணும் ஒரு நாள். எனக்கு அதுல அவர் பாடல்கள் வந்து நிறைய இருக்கு, அதை நான் சொல்றேன். நிறைய இருக்கு. ஒரு நான் பாடலாசிரியர். அதுக்கப்புறம் பேசுவோம், இளையராஜாவே திரும்ப வந்துருவோம். பிரகாஷ் சொன்னார்ல பொன்னுமணி பாட்டு சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா அந்த பொன்னுமணி ரிலீஸ் அப்ப நான் திருச்சியில இருந்தேன். ஏப்ரல் மாசம் 1993 நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு அரண்மனை கிளின்னு ஒரு படம் வந்துச்சு. ராக்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படத்துக்கு தான் வீட்ல இருந்து கூட்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லோக்கல் தேட்டர் இல்லாம ஒரு ரிலீஸ் தேட்டர்ல போய் படம் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா, அந்த தியேட்டர் ஃபுல்லாவே இளையராஜாவோட படமா அரண்மனை கிளியில போய் உள்ள போய் உட்காரும்போது, எல்லா பாட்டும் எங்கேயோ கேட்ட பாட்டு மாரியே இருக்கு. படம் ரிலீஸ் ஆகி 2வது நாளோ என்னமோ. அந்த சின்ன வயசுலயே வந்து எல்லா பாட்டும் எங்கேயோ கேட்டுருக்கோமேங்கிற மாரி இருந்துச்சு. பஸ்ல அந்த மாரி நம்ம அப்பலாம் ரேடியோ தானே இருக்கும். ரேடியோல எல்லாமே அந்த பாட்ட போட்டு, போட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆக்கியிருந்தாங்க. ஸோ, அந்த ஒவ்வொரு பாட்டும் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட்ல பொன்னுமணி ஓடுச்சு. 70 எம்எம்ல கலைஞன் ஒரு படம்னு நெனைக்கிறேன். கமல் படம். அது நல்லா ஓடல. அந்த படம். அப்புறம் உள்ளே வெளியே, உத்தமராசா அப்படின்னு வரிசையா எல்லா இதுலயுமே இளையராஜா, அந்த தியேட்டர் ஃபுல்லாவே இளையராஜா படமா ஓடிட்டு இருந்துச்சு. அந்த 5 தியேட்டர்லயும். ஸோ, அதான் என்னோட அப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 6 படம் 7 படம் ரிலீஸ் ஆனா எல்லா படத்துலயும் இளையராஜா மியூசிக் தான் இருக்கு மோஸ்ட்லி. இந்த காலத்துலலாம் ஒரு படம் 2 படம் மியூசிக் டைரக்டர் பண்றதுக்கே வருஷத்துக்கு 2, 3 படம் பண்றதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுவும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லயுமே கூட இப்பல்லாம் போட்ட பாட்டே போட்டு வைப்பாங்க. ஸோ, அந்த மாரி இருக்கும். இங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்தே 4, 5 பாட்டு அ அ மத்த மியூசிக் டைரக்டர் எடுத்து பண்ற மாரி இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எடுத்து அத ஒரு புது பாட்டாவே போடலாம். அதுக்குன்னு தனியாவே டியூன்லாம் போட்டிருப்பாரு. ஸோ, அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ 1000 படத்துக்கு மேல எவ்வளவோ டியூன்ஸ் போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு அவரோட சம்பளம் அதிகமா எந்த எந்த மியூசிக் டைரக்டர் வேணாலும் வாங்கலாம். ஆனா, அவர் அவ்வளவுக்கு இவ்வளோ சாங்ஸ யாராலயும் குடுக்க முடியாது. ஸோ, இதான் என்னுடைய ஒப்பீனியன். வேற ஏதாவது சொல்றீங்களா? நான் பேசவா? நீங்க பேசுங்க, அப்புறம் நான் சீக்கிரமா பேசுறேன். முடிக்க மாட்டியே. நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன்னு. எனக்கு வந்துட்டு இளையராஜா பாட்டே பிடிக்காது சின்ன வயசுல. ஏன்னா டவுன் பஸ்ல போறப்ப அவர் பாட்டு தான் ஓடும். எனக்கு டவுன் பஸ்னாலே ஒத்துக்காது. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா? ஆமா ஒரே வார்த்தையில. ஆமா, வாமிட் எடுப்பேன். அதை எங்க அப்பாட்ட ஒரு நாள் சொன்னப்ப எங்க அப்பா செவில்ல அரைஞ்சாரு. அரைஞ்சு தளபதி ஆல்பம் வந்துட்டு ஃபுல்லா போட்டு காட்டினாரு. தளபதி ஆல்பம் நான் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். அன்னையில இருந்து நான் பயங்கரமான இளையராஜா ஃபேன் ஆயிட்டேன். அவர் அவ்வளோ பாட்டு போட்டிருக்காரு. சின்னத்தாயவள் பாட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்கு பர்சனலா சின்னத்தாயவள் பாட்டும் விருமாண்டியோட மொத்த ஆல்பமும், இந்த 2 இதுவும் நான் வந்துட்டு பலவாட்டி அவ்வளோ சொல்லப்போனால் டெய்லி கூட கேட்பேன் சின்னத்தாயவள் பாட்டு. எப்போ அந்த படம் பார்த்தாலும் எனக்கு அவ்வளோ எமோஷ்னல் ஆகிடும். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இசையமைப்பாளர். இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம யாரோட வேணாலும் ஸ்பேரிங் போடலாம். ஹேண்ட் ஜிம்மர் இன்டர்நேஷ்னலில் யாரை வேணாலும் சொல்லுங்க, இளையராஜா பண்ண ஒரு சம்பவத்தை இன்னை வரைக்கும் யாருமே பண்ணல, யாராலையும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அவரோட பாட்டை பத்தி பேசுறோம். என்னோட ரெக்வஸ்ட் பிரகாஷ் அண்ணாக்கு ஒரு நாள் தனியா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை பத்தி ஒரு ஸ்பேஸ் போட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அது உள்ள பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆமா, யாக்குசா கை தூக்குறாருன்னா கீழே போயிட்டாரு போல. ஆமா, எனக்கு அதனால இளையராஜா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ரகுமான் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அவர் டிப் ஆயிட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா 90sல ரகுமான் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சூப்பர் சாங்ஸ், வெரைட்டி ஆஃப் சாங்ஸை கொடுத்துருக்காரு. நிறைய பாட்டு உதாரணத்துக்கு இருக்கு. அந்த வகையில எனக்கு விரும்மாண்டி ஆல்பம் அண்ட் தளபதியில இருக்கக்கூடிய சின்னத்தாயவள், இன்னும் ஒரே ஒரு சாங் ஆட் பண்ணிடுறேன், இளங்காத்து வீசுது ஃப்ரம் பிதாமகன்.
ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா வாட்டி நான் கேட்டிருக்கேன். அவரை பற்றி நிறையா பேசணும். அப்புறம் நான் மட்டும் பேசிகிட்டு இருப்பேன். வேற யாராவது பேசுங்க, நம்ம கேட்போம். நீங்க இந்த சின்ன தாயவள் பாட்டு சொன்னீங்கல்ல, அது வந்துட்டு வாலி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அவருதான் எழுதியிருப்பாரு பாட்டு. அவரோட அம்மா பேர் வந்து சின்ன தாயம், அதனால அவரு ரொம்ப ஸ்பெஷலான பாட்டா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. வேகா ஞாபகம் இருக்கு. சூப்பருங்க. இளையராஜா அம்மா பேரு. ஓகே. இன்னும் யுவன் சங்கர் ராஜா பிறந்தப்ப ஒரு பண்ண சம்பவம்லாம் இருக்கு, அதெல்லாம் பேசுவோம். நீங்க சொல்லுங்க ஆகாஷ். நான் பேசினாலும் ரொம்ப பெருசா போகும் ப்ரோ அவரை பத்தி. வேற யாருன்னா பேசுங்க. யாக்குசா மகேஷ் அப்புறம் விஷால் ப்ரோவே சின்னதா பேசினாரேன்ற மாதிரி இருக்கும். எவ்வளவோ சாங்ஸ் இருக்கு. எனக்குமே விஷால் ப்ரோ மாட்டோம் என்ன இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு தான் இருக்கும். ஆனால் பட் அதே டவுன் பஸ் ஸ்டோரி தான். எனக்கு அந்த டவுன் பஸ்ல போறப்ப மட்டும் அந்த சாங்லாம் கேட்டாயிருச்சு. பட் அதுவே ஒரு திருவிழா ஸ்பீக்கர்ஸ்லயோ ஒரு ஃபங்க்ஷன் வீட்லயோ கேட்குறப்ப அது ஒரு மாதிரி வேற வைப்பா இருக்கும். யார் சுகுமார் ப்ரோவா? ஏன் ப்ரோ கேக்குதா? சுகுமார் ப்ரோ இல்ல ப்ரோ. கேக்குது, இப்போ சொல்லுங்க. அப்ப யாரும் மியூட் போட்டுட்டே இருக்காங்களே. இல்ல 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 அவரு லிசனர் போயிட்டார். சுகுமார் ப்ரோ மியூட் போடலையே. இப்ப கூட யாரோ மியூட் போட்டிருக்காங்க. யாரு? நான் இல்லண்ணா. ஆமா எப்படி? அதான் கேட்கறேன். நடுவில் நான் ஃபோன் வந்து இப்போ தான் ஃபோன் முடிச்சிட்டேன். சும்மா ப்ரோ கோவஸ்லாம் காமிக்குது எனக்கு. சரி ரைட்டு. அவர் தான் திரும்ப மியூட் போடுறாரு. திரும்ப மியூட் போடுறாரு. அவரு கோவஸ்ட் ஒர்க் ஆகுது இல்லைன்னு தெரியலன்னு செக் பண்றேன் பாருங்க கேட்டா. எனக்கு கோவஸ்ட்ல காமிக்கல அவரை. பாருங்க இன்னும் அன்மியூட் பண்ண முடியல. மகேஷ் ப்ரோ வர ஈமோஜியா போடுறாரு. அப்படியெல்லாம் இல்லைங்க. மகேஷ் ப்ரோ அன்மியூட் பண்ணுங்க. இல்ல ஒருத்தவங்களுக்கு மியூட்டட் பை ஹோஸ்ட்னு ரொம்ப நேரம் காட்டும். அவங்களால அன்மியூட் பண்ணவே முடியாது. ஐயோ இது வேற இருக்கா? பாரு விஷால் ப்ரோ வேற பாருங்க. என்னங்க எல்லாரும் எமோஜி போடுறீங்க? இப்பயும் மியூட் ஆயிருக்கு. நான் இல்ல. இப்பயும் போட்டிருக்கிறாரு சுகுமார் ப்ரோ. போட்டு எமோஜி போட்டு தப்பிக்கிறாரு. நான் இருங்கண்ணா. அண்ணா சுகுமார்ண்ணா நீங்க லீவ் ஆயிட்டு மறுபடியும் ரெக்வஸ்ட் கொடுங்கண்ணா. எனக்கு ரெக்வஸ்ட்டும் காமிக்கல, எதுவுமே காமிக்கலண்ணா. ஒருத்தர் மோட் அவுட் ஆகி கிளம்பிட்டாரு. யாரு? இளையராஜா டாபிக் ஸ்டார்ட் பண்ணுவாரு. சுகுமார் ப்ரோ எமோஜி போட்டுருக்காரு. கேக்குதாங்க? லீவ் ஆயிட்டு வாங்க. கேக்குது ப்ரோ. சுகுமார் நான் நீங்க லீவ் ஆயிட்டு வாங்கண்ணா. கேக்குதான்னு அவர் கேட்கும் போது மியூட் போட்டு விட்டாரு. நான் நீங்க சொல்லுங்கண்ணா, நான் சொல்லிட்டேன். இந்த குத்து எல்லாம் நம்ம சுகுமாருக்கு தான். இப்ப மறுபடியும் அதுக்குள்ள மியூட் போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். அவர் இல்லைங்கிறாரு. இல்ல அவர் எனக்கு தெரியல. அவர் லிஸ்னர்ல தான் எனக்கு காமிக்குது. ஆனா எமோஜி போடுறாரு, மியூட் விழுது எப்படின்னு தெரியல. ஓகேங்க. பிரகாஷ் ப்ரோ யாரோ கூப்பிட்டாங்களே. கேக்குது யாரோ பிரகாஷ் ப்ரோன்னு கூப்பிட்டாங்க. கோபிநாதா? கேக்கல. சரி ரைட். யாராலையும் பேச முடியல நினைக்கிறேன். பிரகாஷ் என்ன நம்ம தக் லைஃப் ரிலீஸ் பண்ண சொல்லி அவங்க கெஞ்சறாங்க போல. கர்நாடகா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. தியேட்டர் ஓனர்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ ஆசை தான் படுவாங்க. அவங்களுக்கு அது பிசினஸ். அவங்க ரெடியா தான் இருக்காங்க சமாதானத்துக்கு. பட் இந்த சைடு கமலும் மன்னிப்பு கேட்க ரெடியா இல்ல. அந்த சைடு மன்னிப்பு கேட்காம அவரு அட்லீஸ்ட் டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம். நீங்க ஒரு லெட்டர் பேடாவது விடுங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல அவருக்கு தெளிவா அவர் ஸ்டாண்டையும் சொல்லிட்டாரு. அப்புறமும் இவனுங்க வந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்கு. இல்ல இவங்க என்னன்னா இப்ப பண்ணாலும் ஒவ்வொரு வாட்டியும் இதே தானே பண்ணிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, அது ஒரு டாபிக் போனா நீங்க பேசி முடிச்சிட்டீங்க போல எல்லாமே. இல்ல ப்ரோ, கமல் வந்து அன்னைக்கே ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே நான் அந்த அர்த்தத்தை சொல்லிட்டேன்னு இன்னைக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் அன்னைக்கே சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனையே முடிஞ்சிருக்குமே. உலகத்துக்கு போயிருக்காதுங்களே. அப்ப வேற டைப்ல மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. நீங்க அப்போ ஒரு லெட்டர் பேட் பத்தாது, அவர் நேர்ல வந்து சொல்லணும்பாங்க. இதுக்கு முடிவே இருக்காதுங்க. இல்லங்க நான் சொல்றது அந்த லெட்டர் பேடுக்கே போக தேவையில்ல. அவங்க இந்த லெட்டர் பேட்ல நீங்க கொடுத்த அறிவிக்கைய அப்படியே டைரக்டா நான் அந்த அர்த்தத்தை சொல்லுங்க, நீ தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சொன்னது வேற அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை அங்கேயே ஸ்டாப். இல்லங்க எனக்கு ஒரு டவுட் சீரியஸா. எத்தனை பேர் கமல் பேசின அந்த வீடியோ பாத்தீங்கன்னு? எத்தனை பேர் பாத்தீங்க? அவர் பேசுனது ஏதாவது தப்பு இருக்கா? அவர் பேசுனது ஏதாவது தப்பு இருக்கா?
இல்ல இல்ல நான் சொல்றதுன்னா அவர் தப்பே கிடையாது. அவரு எங்க திரும்ப பிரச்சனை ஆரம்பிக்குது, பெரிய பிரச்சனை பூதாகரம் ஆரம்பிக்கிறது. அவங்க இந்த மாதிரிங்க நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நீங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுல இருந்து விடுறாங்க, கர்நாடகால இருந்து. அவங்களுக்கு இங்க எதிர்கேள்வி இங்க வைக்கிறாங்க. இங்க வைக்கும் போது நான் வந்து பிரிவினை எடுத்து அர்த்தத்துல நாங்க பேசலைங்க, நான் சொல்லலைங்க. அது அந்த அர்த்தத்துல சொல்லலைன்னு நான் சொல்லிட்டாவே அந்த பிரச்சனைக்கான ஃபுல் ஸ்டாப் அங்கேயே ஆயிருச்சுங்களே. இல்லைங்க, இப்ப நீங்க கேட்கும் போதே நீங்க வந்து மன்னிப்பு கேட்கலன்னா உங்க படத்தை நான் தடை பண்ணிடுவோம் சம்பந்தம் இல்லாம பிலிம் சேம்பர் சொல்லும் போது நீங்க எப்படி மன்னிப்பு கேட்பீங்க? அன்பு வந்து மன்னிப்பு கேட்கலன்னு அவர் சொன்னார், அப்பயும் அவர் மேட்ச்ல தப்ப சொல்லல. அவர் சம்பந்தம் இல்லாம அவங்க வந்து நானே கேட்கறேன் தப்பு. அவர் கமல் இன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் கரெக்ட். தப்பு பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்கலாம், தப்பே இல்லைங்கிறப்ப மன்னிப்பு எப்படி கேட்க முடியும்? இப்போ ஏற்கனவே ஒரு ரீசெண்ட் டைம்ல இப்ப மெய்யர்கள் சம்பந்தமா அதுக்கு முன்னாடி ஒரு படம் வரப்ப யாராவது சொல்றேன். இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன். நம்ம தமிழ்நாடை பத்தி யாராவது ஒருத்தவங்க அவங்க இதே ஃப்ளோல ஏதாவது சொல்லி இங்க இருக்கவங்க யாராவது 2 பேர் வந்து ட்ரிகர் ஆகி அவங்க அது மாதிரி கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அவங்க அந்த மாதிரி வந்து நீங்க வந்து முதல்ல வரானா பாருங்க, அதை படிச்சுட்டு வாங்க இதை படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா நம்மளுக்கு இதாகுங்களா? இல்ல அந்த இடத்துல சொல்ல கிடையாதுங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் வேற கண்ணத்தை சொன்னேன்னு சொல்லிட்டா அது நீங்க ஏத்துக்குவீங்களா? உண்மையா ஒரு விஷயம் இருந்து அந்த உண்மையை அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அவங்க உண்மையை சொல்லாம பொய்ய சொல்லி வதந்திகள் கிளப்புற மாதிரி கிளப்பி விட்டு நீங்க இஷ்டத்துக்கு வதந்தி கிளப்பி விட்டு நாங்க உங்க மனசு புண்பட்டு இருந்தா நான் அந்த இடத்துல சொல்லலை அப்படின்னு சொல்லி சமாளிச்சா நமக்கு வந்து அதை ஏத்துக்க மாட்டோம். அவர் கமல் சொன்னது பொய் கிடையாது, கமல் சொன்னது வரலாற்று திரிபு கிடையாது, கமல் சொன்னது மிகைப்படுத்தப்பட்டு ஒண்ணு கிடையாது. கமல் சொன்னது ஃபர்ஸ்ட் ஒரு உள்ளர்த்தத்திலேயே சொல்லல. கமல் சொன்னது அவர் ஸ்டேஜ்ல எய்தாப்புல உட்காந்து சிவராஜ்குமார அவர் வந்து மனப்பூர்வமா பாராட்டுறதுக்காக ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. எப்படின்னா நீங்களும் நானும் ஒண்ணுதான், நீங்க வந்து இப்படிதான் அப்படிங்கிறப்ப தமிழ்ல இருந்து எப்படி உங்க பாஷை வந்துச்சோ அதே மாதிரிதான் நம்ம நீங்க வந்து நமக்கு அப்படிங்கிறத ஒருத்தரை ஒரு இயல்பா பாராட்டுறாரு. ஒருத்தரை உள்ளன்போட பாராட்டும் போது அது வார்த்தை தன்னை, அதாவது ஒரு பேப்பரை எழுதி வச்சு அவர் பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்த சொல்லலை, உள்ளன்போட ஒரு விஷயத்த சொல்றாரு. அது ஒருத்தர் தனிநபரை பாராட்டுற, அது உங்க ஊர் சூப்பர் ஸ்டார் ஒருத்தரை பாராட்டுறாரு அப்படின்னு சந்தோஷம் தான் படணுமே தவிர நீங்க சம்மந்தம்லாம் ஒரு இஷ்யூ ஆக்கி அந்த ஒரு ஒண்ணுமே இல்லாத பஞ்சாயத்து எடுத்த உடனே மன்னிப்பு கேட்கலாம் அவங்க படத்தை தடை பண்ணிடுவோம், மன்னிப்பு கேட்கலாம் உங்க படத்தை தடை பண்ணிடுவோம்னு ஒரு சின்ன ஒரு பிசினஸை வச்சு மிரட்டுறது இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் மிரட்டலுங்கிறதே தப்பு. அந்த மிரட்டலுங்க அடிப்படையில் நீங்க வந்து நீங்க பேசியிருக்க விஷயம் தப்புன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க சொல்லுங்க. அவங்க இப்ப ஆதாரப்பூர்வமா கமலை கேட்கறாங்கல்ல, அது மாதிரி ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க சொல்லுங்க. 4 மாநிலம் ஒன்னா இருந்தது, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பிரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதா மொழிகளை பிரிஞ்சிச்சுங்கிறதான வரலாறு. அதுல கமல் பேசுனதுல தப்புங்கிறதுக்கு மாதிரி அது விளக்கம் சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. எடுத்த உடனே இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். எடுத்த உடனே ஒவ்வொரு தடையும் மிரட்டல் முடிக்க நீங்க வந்து ஒண்ணு இங்க தமிழ் சார்பா கமல் தப்பா பேசியிருந்தாருன்னா நம்மளும் அதை வந்து கண்டுக்காம கூட இருந்துடலாம், ரைட்டு போயிட்டு போகுதுன்னு. கமல் வந்து அவர் தப்பா பேசல, இன்னொரு இடத்துல வந்து அவர் வந்து ஒருத்தரை ஒரு உள்நோக்கத்தோட பேசியிருந்தா கூட சேர்ந்து விட்டுறலாம். அவரு ஒருத்தரை உள்ளன்போட பாராட்டுறதுக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். அதுல அவங்க தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாதான் விடுவேன் அப்படின்னு மிரட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் ஒரு படத்தை வந்து ஒரு படம் வந்து ஒரு மிஸ்லீட் பண்ணுது, ஒரு படம் வந்து நீங்க வந்து பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி நீங்க படத்தை தடை பண்ணீங்கன்னா கூட நியாயம். ஒருத்தர் ஒரு ஸ்டேஜ் பேசுற ஒரு வார்த்தைக்காக நீங்க தடை பண்ணா ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஒவ்வொருத்தரும் ஸ்டேஜ் பேசுற பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப முன்னாடி வந்து காவேரி பிரச்சனை வந்து ஒரு நடிகை வந்து இந்த 7ஆம் அறிவுல இருந்து ஃப்ரெண்டா நடிச்சாங்கல்ல, அவங்க வந்து ஒரு பஞ்சாயத்து ஒன்று பண்ணாங்க, ஒரு பேச்சு வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தமிழ் படம் நடிக்க தடை போட்டாங்க. அது வந்து பிரிவினைவாதத்தை தூண்டுது, தடை போடுறதுக்கு நியாயங்களாம். ஏன்னா ஒரு தனிநபர் ஒரு மொழி பிரச்சனை நதி பிரச்சனையை வந்து பெருசுப்படுத்துறாங்க, மாநில பிரச்சனையை பெருசுப்படுத்துறாங்கன்னு நியாயங்களாம். இது வந்து ஒரு பாராட்டுக்காக யூஸ் பண்ற வார்த்தை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு, அதாவது தப்பா புரிதல் வேற தப்பா பேசுறது வேற. தப்பா புரிஞ்சுக்கிட்டுங்கிறது மட்டும் இல்லாம அரசியல் பண்ணணும்னு நினைச்சு சின்ன சின்ன கட்சிகள் பண்ணா பரவாயில்ல, அங்க பிலிம் சேம்பரே வந்து நாங்க மன்னிப்பு கேட்கணும் பண்றது. இன்னைக்கு கோர்ட்டுக்கு யாரு போனது? அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டாங்களா, கமல் கோர்ட்ல கேஸ் போட்டாங்களா? கமல் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா என் படத்தை இதுமாதிரி தடை பண்ணுன்னு மிரட்டுறாங்க, படம் பரம்பு ரிலீஸ் பண்ணணும்னு பஞ்சாயத்து பண்றாங்க, எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு கோர்ட்ல போய் கேட்கிறாரு. அப்ப அந்த நீதிபதி என்ன சொல்லணும், இன்னைக்கு யார் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்களோ அவங்களோட தரப்பு வாதத்தை கேட்காம அவர் வந்து எதிர் தரப்புக்கு வாதாடுற மாதிரி அவரு நீதிபதியா நின்று பேசாம நடுவரா நின்று பேசாம ஒரு தரப்புல நின்று அவர் மன்னிப்பு வேணும் உங்களுக்கு சில கோடிகள் சம்பாதிக்க தானே வந்திருக்கீங்க, சில பல கோடிகள் வேணும்னா நீங்க மன்னிப்பு கேட்டு அவனு மிரட்டுறாரு. எப்படி நீதிபதி மிரட்டுறாரு? எப்படி இருக்குன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி என்ன பலவந்தப்படுத்த பாக்குறாங்க, இந்த இடத்துல வந்து சீக்கிரம் 4 பேர் நிக்கிறாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட போகும்போது அந்த ஸ்டேஷன்ல இருக்க ஒரு இன்ஸ்பெக்டர் நீ ஏமா அந்த நேரத்துக்கு போன, நீ அப்படிப்பட்ட பொண்ணான்னு கேட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் இவர் சம்பந்தமே இல்லாம கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள்ட்ட போய் இவர் டோட்டல் பழியும் தூக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேல போடுறாரு நீதிபதி. இன்னைக்கு ஒரு பிலிம் சேம்பர் சம்பந்தம் இல்லாத ஒரு பிலிம் சேம்பர் தலையிடவே கூடாது, அவங்க வந்து தலையிடுறாங்க, உங்க படத்தை தடை பண்ணுவோன்னு மிரட்டுறாங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்க உள்ள நிர்வாகிகள் அது மாதிரி மிரட்டுறாங்க. சரி, இதெல்லாம் தப்புன்னு சொல்லி கோர்ட்ல போனா கோர்ட்டும் இது மாதிரி நீதிபதி இப்படி மிரட்டுறாரு அப்படின்னா யாரு மேல தப்பு?
தப்பு இல்ல, தப்பு இல்லாத ஒருத்தர் சைடு தான் நம்ம நிக்கணும். ஓகேவா? நான் அதனால கமல் பேசுறது கரெக்டுன்னு நான் நிக்கிறேன், அவ்வளவுதான். நான் இல்லைங்க, நான் சொல்ல வர பாயிண்ட், நீங்க சொல்றது எல்லாமே என்ன சொல்ல வரீங்கன்னா, அவங்க திருடன் பண்றாங்க, அதுக்கு நம்ம அடி பண்ணிச்சு போக கூடாது அப்படின்னு சொல்ற வகையில நான் கரெக்ட். நான் வந்து அந்த மாதிரி அடி பண்ணிச்சு போகணும் அவசியம் கிடையாது, அவர் மன்னிப்பு கேட்கணும் அவசியம் கிடையாது. ஆனா இந்த பிரச்சனைய முளையிலேயே ஈஸியா கிளி இருக்கலாம். இப்ப நம்ம ஒருத்தவங்கள நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துல வேலை பாக்குறோம், ஒருத்தர் வந்து நம்ம ஹையர் ஆபீஸ்ல இருக்கவங்கள அவங்க நம்ம ஒரு வாரம் சொல்லும் போது, நீ என்னடா நீ பார்த்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு அவங்க கேட்டானா, இல்லைங்க நான் அந்த இடத்துல சொல்லுங்க, இந்த இப்படி சொன்னேன்னு சொல்றதுல தப்பு எங்க இருக்குங்கன்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட்லயே கமலா தானே சொன்னாரு, நான் அந்த இடத்துல சொல்லலங்க. அப்ப நான் இந்த தப்பு எங்க இருக்குன்னு சொன்னாரு. அவங்க விளக்கமா கேட்டா விளக்கம் சொல்லுங்க ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நீங்க ஃபர்ஸ்ட் கேட்கிற விதம்னு ஒண்ணு இருக்குங்க. நீங்க கேட்கிற விதம் இருக்குல்ல, நான் எடுத்தோன்னே தடை பண்ணிடுவேன். நான் எதுக்கு தடை பண்ணணும்? நான் நீ பண்ணிட்டு போய் யாருக்கு நஷ்டம்? எனக்கு 10 கோடி நஷ்டம் பண்ணப்பட்டு உனக்கு படம் எல்லாம் உனக்கு அடுத்த தமிழ் படங்கள் எந்த படமும் ரிலீஸ் பண்ணாம பார்த்தோம். நீ தானே பேன் இந்தியா படம் எடுக்கிற, நாங்க மட்டும் எடுக்கிறோம். அப்படியே அடுத்த இது பிரச்சனை ஆக்குவோம், இண்டஸ்ட்ரி பிரச்சனை ஆக்குவோம்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தானே நஷ்டம் சேர்ந்து. நீ எடுத்தோன்னு தடை பண்ணணும்னு யாருங்க? அதாவது வார்த்தைகள் இருக்குல்ல, வார்த்தைகளுக்கு ஏத்த மாதிரிதான் எதிர்வினைகள் வரும். இல்ல நீங்க அந்த இந்த பிரச்சனை சொன்ன பாத்தீங்களா? அதனாலதான் தமிழ்நாட்டுல இருக்க யாருமே நடிகர்களோ இது பெரிய பெரிய ஆளுகளோ முன்னிக்காத காரணமே இதுதான். இப்ப இந்த பிரச்சனை வந்து ரொம்ப சிம்பிளா முடியற பிரச்சனைய பெருசாக்கிட்டதுனால இப்ப அவங்க நாளைக்கு இந்த பிரச்சனை வந்து இப்ப யாரு பெரிய பெரிய நடிகர்லாம் அவங்க குரல் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், பெரிய இஷ்யூ ஆயிரும். நாளைக்கு நீ எந்த படமும் வரக்கூடாது, என் ஸ்டேட்டுக்கு எந்த படம் வரக்கூடாது, முடிக்க வேண்டியது அவங்க தலைவா. உங்களுக்கு ஒண்ணு புரியல, உங்களுக்கு ஒண்ணு புரியல. நீங்க என்னன்னா ஒருத்தர் விட்டு தரேன், ஒருத்தர் அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு பாத்துறப்ப திரும்பி நீங்க ஏன் விட்டு தரல, நீங்க ஏன் பஞ்சாயத்து ஸ்டார்டிங் பஞ்சாயத்து கேட்டுட்டு இருக்கீங்க? கல்ல விடுறது அவன், ஆசிட் விட்டுறது அவன், பாட்டில தூக்கி வீசுறது அவன், இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கான் உட்காந்துட்டு. நீங்க திரும்ப அங்கிட்ட சப்போர்ட் கமல் வந்து ஸ்டார்டிங்ல விளக்கம் கேட்டு மன்னிப்பு கேட்கணும், ஸ்டார்டிங்ல கொடுத்து மன்னிப்பு கேட்கணுங்கிறீங்க. மன்னிப்பே நீங்க விளக்கம் கொடுக்கணுங்கிறத மன்னிப்பு கேட்கற மாதிரி தான். அவங்க என்ன தரப்பு சொல்றாங்களோ அதே தான் நீங்களும் சொல்ல வரீங்க. கமல் ஸ்டார்டிங்லேயே பண்ணிக்கலாமே, அப்பெல்லாம் கமல் பேசிக்கவே கூடாதுதான் நீங்க சொல்ற வார்த்தை பெற. இல்லங்க, கமல்ல வந்து ஸ்டார்டிங்ல அவர் என்ன சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அன்பு மன்னிப்பு கேட்காது, அடுத்த என்ன சொல்றாரு, அந்த இதெல்லாம் வந்து வரலாறு போய் படிச்சு சொல்லுங்க, யாரும் வரலாறுலாம் அரசியல்வாதிங்க வரலாறே படிக்க கூடாதுன்ற மாதிரி அது சொல்லிட்டாரு. வரலாறுல அப்படியே எழுதியே இருந்தாலும் ஒருத்தவங்க மனசு வந்து கஷ்டப்படுது, ஒருத்தவங்க பிரிவினத்தை ஒருத்தர் வந்து கிரியேட் பண்றாங்க, செய்யறாங்க, வைக்கிறாங்கன்னா இது இல்ல ஒருத்தங்க மனசு கஷ்டப்பட்டு மன்னிப்பு கேட்கணுங்கிறீங்களா, இல்ல ஒருத்தங்க மனசு கஷ்டப்பட்டு விளக்கம் கொடுக்கணுங்கிறீங்களா? ஏங்க இது ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட் பிரச்சனையே ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கலாம். இதுல புரியுதா? ஒருத்தர் நீங்க வம்புழுக்கிறான் அப்படி இருக்கா, நீ அடி பண்ணிச்சு போங்கிறீங்க. எப்படின்னா இப்ப ஸ்டார்டிங்ல சம்பந்தமே இல்லாம தப்பே பண்ணாம கார்த்திகா சூர்யாவை மன்னிப்பு கேட்டாங்க ஏதோ ஒரு படத்துக்கு, இப்ப அது மாதிரி போகணுங்கிறீங்க. சம்பந்தம் அவங்க மேல தப்பு இல்ல, கேள்வி கேட்டவங்க மேல தப்பு. ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, அதுக்காக சம்பந்தம் இல்ல மன்னிப்பு கேட்டாங்களே பவன் கல்யாண் விஷயத்துலயா இல்லையா? அது மாதிரி பண்ண நினைக்கிறீங்க? இல்ல ஒருத்தருங்க ஒரு ஆளு மேல நம்ம அதை லைட்டா கால் பட்டாவே சாரிங்கன்னு சொல்றோம், தெரியாம பட்டுச்சுக்கன்னு சொல்றோம், சாரிங்கன்னு சொல்றோம். இது வந்து ஒரு இயல்பு. நான் சொல்றது மன்னிப்பே கேட்க வேண்டாங்க, அவங்க ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கலாம். கோபிநாத் ப்ரோ, ஒரே விஷயம் தான். அவங்க வந்து எதிர்பார்க்கறது மன்னிப்பு மட்டும்தான். நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். உன் படம் இங்க ரிலீஸ் ஆகுதா, நான் தடை பண்ணுவேன், பிரச்சனை பண்ணுவேன், நீ வேற வழி இல்லாம என்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். சத்யராஜுக்கு இதே மாதிரிதான் நடந்தது, ரஜினிகாந்துக்கு இதே மாதிரிதான் நடந்தது. அவன் வந்து உணர்வு பூர்வமா ஒரு உண்மையிலேயே ஒரு ஹர்ட்ஃபுல்லா ஃபீல் ஆகி மன்னிப்பு கேட்டா அது வேற. இது வந்து கதையே வேற. இந்த இடத்துல சும்மாலாம் அவங்க டாக்ஸிசிட்டிக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்டு போக முடியாது. புரியுதா உங்களுக்கு? ப்ரோ மன்னிப்பு கேட்க சொல்ல ப்ரோ. தலைவா இல்ல தலைவா, இன்னொன்னு தலைவா, இப்ப 1000 பேர் வந்துட்டு இதனால இது பண்றாங்கன்ட்டு யார் பக்கம் உண்மை இருக்குன்றது நம்ம பாக்கணும்ல. அது ஒரு ஆளா இருந்தாலும் அவங்க பக்கம் தான் தலைவா நம்ம நிக்கணும். யார் பக்கம் நம்ம ஸ்டாண்ட் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம் தலைவா. இப்போ கார்த்தி மன்னிப்பு கேட்டாரு, நம்ம ஆளுங்க தான் போட்டு அடிச்சாங்க. நீ ஏன்டா செய்யாத தப்புக்கு முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு நம்ம ஆளுங்க தான் எக்கச்சக்கமா போட்டு கார்த்தி அடிச்சாங்க. கோபிநாத் ப்ரோ, நீங்க வந்து கிள்ளி இருக்கலாம்னு சொல்றேன். இவரு எப்படி வராருன்னு சொல்றீங்க? என்ன இருந்தாலும் நீங்க தாலி கட்டி இருக்கணும், என்ன இருந்தாலும் நீங்க சிலம்ப பொருட்கள் கலந்துருக்கணும். இல்ல அது வந்து அது தப்பா சுத்துறாடா. ஆனா என்ன இருந்தாலும் நீங்க சிலம்ப பொருட்கள் கலந்துருக்கணுங்க, அதான் சொல்ல வர. இல்லைங்க என்ன இருந்தாலும் கம்மா ஸ்டார்டிங்ல முடியும். இல்ல அதான் சொல்ல வர, சொல்லிருங்க. இல்ல நான் அப்படிலாம் சொல்ல வரல. நான் சொல்ல வர பாயிண்ட், நம்ம சொன்னாலும் நம்மளுக்கு அதாவது அப்படி சொல்லல, ஆனா அப்படித்தான் அப்படிங்கிறாரு. இல்லங்க இது நானு எப்படி எந்த ஊர்ல குடி இருக்கீங்க?
எங்கங்க நான் இங்கதான் இருக்கேன். இதுல தான் தமிழ்நாட்டுல தான் இருக்கேன். ரைட் கோபிநாத் ஓகே. ப்ரோ. ரைட் ஓகே. டன் 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 வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நம்ம ஒரு நான் சொல்ல வர்றது ஒரு ஜென்ரலா அவரு இத ஒரு கான்ட்ரவர்சியே பேசல. நான் சொல்ல வர்றது அவரு எந்த கான்ட்ரவர்சியுமே பேசல. ஒரு ஃப்ளோல சொன்னது. அவன் அவன் அங்க போய் என்ன திருச்சானே தெரியாது. இப்ப அவனுக்கு அந்த மொழி புரிஞ்சிருக்கா புரியலையா, தமிழ்ல ஒரு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா, இல்ல வேணும்னு சொன்னதா தப்பா அங்க போய் மீடியால பேசும்போது ஒண்ணுக்கு ரெண்டா பேசும்போது இது எல்லாமே ஸ்பெட்டாய்ஸ்ல தெரிஞ்சு போகும். அப்ப ஒரு பிரச்சனையை பெருசாகும் போது நான் அந்த அர்த்தத்துல சொல்லலைன்னு சொல்லிட்டா அடுத்த அந்த செகண்ட்ல பிரச்சனை முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆளாளுக்கு வந்தாங்க. அவர் தான் ஸ்டார்டிங்ல கேட்டார்லங்க தப்பா சொல்லேன்றாரு, நீங்க எனக்கு தப்பா சொல்றேன்னு சொல்லி பேசிட்டே இருக்கீங்க. அங்க இருக்கவங்க திருப்பி சண்டைக்கு போயிருவானுங்க. அப்படின்றது எடிட்டட் வீடியோ. அவர் ஃபுல் வீடியோ அந்த அன்னைக்கு என்ன பேசினாரு கேட்டீங்களா? அது ஒரு சின்ன கிளிப் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அன்பு மன்னிப்பு கேட்காதுன்னு சொன்னது இல்ல இல்லங்க. கோபிநாத் ப்ரோ, அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி முன்னாடியே வந்து கேரளா மீடியாலயோ பெங்களூர் மீடியாலயோ சொல்லிட்டாரு. பெங்களூர்ல நான் ஒரு சொல்லுங்க அந்த அது வீடியோ வந்து இங்கிலீஷ்ல தான் பேசியிருந்தாரு. இது கூட பேச கிடையாது. இங்கிலீஷ்ல தான் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. இது எப்படி வேணாலும் இது போயிருக்கும். ஃபர்ஸ்டே அவரு அந்த வார்த்தையை சொல்லிட்டு கூட திருப்பி வரலாற்றை கூட திருப்பி பாத்துக்கீங்க, அந்த இடத்துல சொல்ல கிடையாது. ஆனா அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாவே பிரச்சனை முடிஞ்சிச்சுன்றேன். இங்க எது பண்ணாலும் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சா அது பண்ணுவாங்க ப்ரோ. அவ்வளவுதான். பிரச்சனையை முடிக்கணும்னு நினைச்சு யாரும் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றது இல்ல. அது தான் அது பிடிக்கணும் அதுலங்க. அதுக்கு நான் இப்ப ஒரு டிஃபெண்ட் பண்றதுக்காக அவங்க அப்ப கர்நாடகால ஒருத்தங்க இருக்காங்க, அவர் பேச தப்பே இல்லைங்கன்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லி பேசுவாங்க? இல்லங்க இப்ப மாவீரன் கர்நாடகா இல்லையோ, சாரி மாவீரன் கர்நாடகா டெக்னிக்கலி. அவர் வேற வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டு இருக்காரு. சரி ரைட்டு. எல்லாம் ஐபிஎல் ஃபைனல் மேட்சை முழுசா பாருங்க. இந்த கரெக்டா மாவீரன் வந்துட்டாரு, அவரோட பேசி முடிச்சுட்டு இதோட கிளம்புவோம். எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு என்ன படம் மேட்டுக்குடி காமெடி தான் போயிட்டு இருக்கு. இத்தனை வாட்டி தூக்கி வெளியே போடுது ஏங்க என்னன்னு தெரியல, நீங்களும் சும்மா போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கீங்க. சரி சொல்லுங்க, முடிச்சுங்க, ஃபைனல் முடிச்சுங்க. ஆகாஷ் ப்ரோ சொல்லுங்க. கேக்குதா ப்ரோ? வெளியே போகுது. அதான் நான் பேசல. கோபிநாத் ப்ரோ நீங்க அப்புறம் வந்து பேசுங்க. இல்ல இளையராஜா வந்துட்டு எனக்கு எப்பவுமே அந்த இன்சிடென்ட் வந்து இந்த பால்கின்னு ஒரு டைரக்டரோட வந்து ஒரு காடை போய் வந்துட்டு இருக்கு. நீங்க திரும்ப இப்பதான் இளையராஜா கழிவு நான் பேசல இல்லையா, நான் பதிவு வைக்கணும்ல. பெருசா அப்படின்னாரு. அந்த பால்கின்னு ஒரு டைரக்டர் வந்து ஒரு லைவா கம்போஸ் பண்ண வச்சிருப்பாரு இளையராஜா ஒரு ஸ்டேஜ்ல. அதெல்லாம் வந்துட்டு அத பாத்தீங்கன்னா தான் வந்துட்டு அவரோட பிரெயின் எப்படி வேலை செய்யுது அதெல்லாம் தெரியும். அந்த ஸ்டேஜ்லயே லைவா வந்து ஒரு 4 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு நோட்ஸ் எழுதி அங்கே அந்த 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வந்துட்டு கம்போஸ் பண்ணி காட்டியிருப்பாரு. அதெல்லாம் வந்துட்டு அது ஒண்ணு டெவலப் ஆகுறது அப்படியே காட்டுவாங்க ப்ரோ. அது இவங்க பேசிட்டு இருப்பாங்க, பின்னாடி நோட்ஸ் போயிட்டு இருக்கும் ப்ரோ, டெவலப் ஆயிட்டு இருக்கும். எப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த இது. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டான இது முன்னாடியே ஒரு இன்டர்வியூல அமிதாப் பச்சன் இன்டர்வியூலயே சொல்லியிருப்பாரு, அந்த ஹேராம்க்கு எப்படி மியூசிக் போட்டாரு, லைக் ஆல்ரெடி கம்போஸ் ஆகி ஷூட் பண்ண சாங்ஸ்க்கு எப்படி மியூசிக் போட்டாருன்னு. அது இல்லாம வந்து இந்த அவர் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றிக்கு கமல் கார்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு பிளே பண்ணிட்டாரு. அவருக்கு அடுத்த கார்டு அவர் பிளே பண்ண அடுத்த கார்டு எடுத்து மியூசிக் போட்டாரு. அதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அதையும் சொல்ல வேணான்னு வேற சொல்லியிருக்காரு இவ்வளவு வருஷம். அதெல்லாம் இளையராஜா அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஒரு எப்படி சொல்ல ஒரு லெஜெண்ட் ஆஃப் லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, லெஜெண்ட்ஸே லெஜெண்டா பார்க்கக்கூடிய ஆள். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க ஒரு ஆள். அவரோட இப்ப கூட வந்துட்டு கான்சர்ட் பண்ணாருன்னா அவர் கான்சர்ட்ல நீங்க கொடுக்குற ஒரு பைசாக்கும் ஒர்த்துன்ற மாதிரி இருக்கும். எல்லாமே பாடுவாங்க, எல்லாமே ஆர்கெஸ்ட்ரா இருக்கும், யாரும் டப் ஸ்மாஷ் பண்ணிட்டு இருக்க மாட்டானுங்க ஸ்டேஜ்ல. அந்த மாதிரி ஒரு லைக் அவரோட இன்சிடென்ட்ஸ் அவர் சொல்றதா இருக்கட்டும், அவரை பத்தி மத்தவங்க சொல்றதா இருக்கட்டும், லைக் எப்போ ஒரு கம்போசிங்ல வந்துட்டு ஒரு பாட்டுல அத்தனை படம் பாட்டு பண்ணாலும் வந்து லைக் எப்போ ஒரு சீனுக்கு வந்துட்டு மியூசிக் போடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. கேட்டா வந்துட்டு சொல்லியிருப்பாரு, இந்த இடத்துல வந்துட்டு மக்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, உச்சி கொட்டுவாங்க, அதுக்காக வந்துட்டு அதுக்கு கேப் விடுறேன், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அவ்வளோ ஒரு விஷனரியான ஒரு லைக் மியூசிஷியன். இந்த ஒரு மியூசிக் போட்டாலே இந்த பிரீதிங் லைஃப் இன்டு அ சீன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இருக்கும். நீங்க அந்த தளபதியில வந்துட்டு ரஜினி சார் வந்துட்டு இது சோபனா கிட்ட பேசிட்டு
அந்த சில் அவுட் ஷாட்ல இருப்பார்ல, அந்த இடத்துல வர மியூசிக்கா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சீனை எலிவேட் பண்ற கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர்னா அது ராஜா தான். லைக் அவரோட நிறைய கான்சர்ட் இன்சிடென்ட்ஸ் இருக்கும். அந்த பூவே செம்புவே பாட்டு பாடிட்டு இருப்பாரு, அப்போ ஜேசுதாஸ் வந்து தப்பா பாடிடுவாரு, அதை வந்து திருப்பி மூணு தடவை பாட வைப்பாரு, மூணாவது தடவை கரெக்டா வரும். அந்த மாதிரி லைக் வந்துட்டு இன்சிடென்ட்ஸா இருக்கட்டும், எந்த ஆர்கெஸ்ட்ரா, ஒரு வெள்ளைக்கார இருக்க ஆர்கெஸ்ட்ராவா இருக்கட்டும், இல்ல சின்ன பசங்க இருக்க ஆர்கெஸ்ட்ராவா இருக்கட்டும், யாரு பாடினாலுமே அந்த பாட்டு வந்துட்டு அந்த சோல் இருக்கும் இளையராஜாவோட பாட்டுல. அந்த அந்த அளவு ஒரு ப்ராப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு கம்போஸ் பண்ணக்கூடிய ஆகாஷ் ப்ரோ, நான் ஒண்ணே ஒன்று ஆட் பண்றேன். என்னன்னா, எழுதுறது இருக்குல்ல, நோட்ஸ், அதாவது மியூசிக் எழுதுறதே வெஸ்டர்ன் நோட்ஸ் எழுதுவாரு. ஆமா, வெஸ்டர்ன் இதுல நோட்ஸ் எழுதுவாருன்னு சொல்லுவாங்க. லைக் அதெல்லாம் லிட்ரேட் மியூசிக் டைரக்டர்னா லைக் அவர் ஸ்டார்ட் பண்ண டைம்ல யாரு சொல்லி கொடுத்துருப்போம் சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங்ஸ் நிறைய இருக்கு. நான் ரீசெண்டா கேட்கறதுன்னா வந்துட்டு இந்த கீரவாணின்னு ஒரு பாட்டு இருக்கும், எஸ்பிபி பாடியிருப்பாரு, கார்த்திக் படம். அந்த பாட்டு எனக்கு ரீசெண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சொல்லுங்க, புரியல என்ன பாட்டு? அதேதான், அந்த லிரிக்ஸ் எனக்கு வராது, அதனால அது அது அதுக்கப்புறம் நிறைய பாட்டு இருக்கு ப்ரோ. அந்த இளைநிலா பொழிகிறது, ராஜராஜ சோழன், நான், பூவே செம்புவே, அதெல்லாம் நிறைய இருக்கு. பட் இதுதான் வந்துட்டு ரீசெண்டா லூப்ல போயிட்டு இருக்கு. அவரு வாய்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட இதுல பாடுற மியூசிக்ல பாடுற வாய்ஸாவும் இருக்கட்டும், எனக்கு இந்த தென்றல் வந்து தீண்டும் போது அது பாடியிருப்பாரு. இல்ல ஒரு பையனுக்கு பாடுற பாட்டா இருக்கட்டும், மச்சான் மச்சான் ஆசை வச்சான் பாடியிருப்பாருல சிலம்பாட்டம்ல, அவர் வாய்ஸுமே ஞாபகம் இருக்காங்க. இது பட்டியல்ல ஒரு மஜா சாங் இருக்குமே, அடடாவா அசத்தெல்லாம், அடடாவா அசத்தெல்லாம் சர்வம்ல, பட்டியல் நம்ம காட்டுல அவர் சொன்ன பாட்டு எல்லா பாட்டுமே செம்ம பாட்டு. அதுல கீரவாணி சொன்னார்ல, அந்த கீரவாணில இந்த ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கல்ல, மியூசிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம், அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். அதேதான் பயங்கரமா வரும். என்னமோ நமக்கு உச்சரிக்க கூட வராது, என்னன்னோ வரும், நம்மளால பாட முடியாது. அவர் ஒரு எஸ்பிபி வர பாடியிருப்பாரு. ஸோ அவரு வந்துட்டு லைக் எனக்கு பிஜிஎம் இன்டர்வியூஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோடது. அந்த எஸ்பிபி வேற பர்த்டேங்க, நாளைக்கு எஸ்பிபி பர்த்டே, அவருக்கு பேசுவோம். இது பிஜிஎம் வந்துட்டு எனக்கு நிறைய பிஜிஎம் இருக்கும் ப்ரோ. அவர் பிஜிஎம்ஸ் நிறைய ஆர்கெஸ்ட்ரா, லைக் வெஸ்டர்ன், லைக் யூரோப்பியன் ஆர்கெஸ்ட்ராஸ் எல்லாம் கூட வாசிச்சிருப்பாங்க, நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா இருக்கும். அதுலலாம் வந்துட்டு இப்போ நிறைய பிஜிஎம் இருக்கும், மௌனராகம், பல்லவி அனுப்பல்லவி, அந்த மாதிரி நிறைய பிஜிஎம்ஸ் இருக்கும். ஆனா எனக்கு பர்சனலா ஃபேவரட்னா வந்து ஆண் பாவம்னு ஒரு படம் இருக்கும், பாண்டியராஜன். அதுல ஒரு பிஜிஎம் இருக்கும், அந்த சீனா இருக்கட்டும், அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், அது வந்து தலைவா ஒருத்தர் பேசுறாரு தலைவா, அது கேக்குதா தலைவா? இல்ல என்ன நெப்போட்டிசம் பண்றீங்களா? நான் சினிமால மட்டும்தான் நெப்போட்டிசம் இருக்குன்னு பாக்குறேன். நானும் அரை மணி நேரமா இது பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆமா, காக்கா வலி பண்ற மாதிரி கையாட்டிக்கிட்டே இருந்தீங்க, பாத்துட்டு தான் இருந்தேன். இளையராஜா பர்த்டேனா அது நேத்து பேசிருக்கணும் தலைவா, இன்னைக்கு வந்து பேசி அது என்ன ஆக போகுது? என்னைக்கு பேசினா என்னங்க ராஜாவை பத்தி? ஐயோ என்ன தலைவா உங்களுக்கு புரியல. சரி ஒன்னே ஒண்ணு முடிச்சிடலாம். ஏன்னா நீங்க வந்து ஐபிஎல் ஃபைனல் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. நீங்க வெற்றியை பத்தி நம்ம நாளைக்கு டீட்டெயிலா பேசுவோம். அதே மாதிரி நாளைக்கு 8 மணிக்கு வந்துருவோம். நாளைக்கு வந்து 8 மணி 8 to 8:30 ஆரம்பிச்சிரும். 9 to 10 மணிக்குள்ள எப்போ முடிச்சலாம். நாளையில இருந்து ரெகுலர் ஸ்பேஸ் போடலாம், அதுல டீட்டெயிலா பேசுவோம். நாளையில இருந்து நம்ம இன்னொரு விஷயம் சொல்லிடுறோம், தக்லைஃபை பத்தி பேசுவோம். நாளை மறுநாள் உங்களுக்கு வந்து தக்லைஃப் ரிலீஸ், ஓகேங்களா? ஆனால் நாளைக்கு முழுக்க தக்லைஃபை பத்தி பேசுவோம். தக்லைஃப் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாளைக்கு ஒரு நல்ல ஒரு நீண்ட ஒரு பதிலோட வாங்க, நாளைக்கு சந்திப்போம். அதுக்கப்புறம் வந்து சில பல இனிமேல் வந்து சினிமா குவிஸும் நடக்கும், கேள்விகள் கேட்டு அது மூலமா வந்து டிக்கெட் கிவ்அவேயும் கொடுக்கலாம், நிறைய விஷயங்கள் போகும். ஐபிஎல் முடிஞ்சிச்சு, இதான் இன்னைக்கு 6K ப்ரோ, இன்னைக்கு போதும், மணி 10:20 எல்லாம் சீக்கிரம் தூங்குங்க. பாருங்க. இல்ல நான் இனிமேல் நான் பேசிட்டு வர்றதா வேணாங்கிறத நான் இப்ப சொல்லிட்டு போயிடுறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க. யாருமே பிடிக்கலன்னு எப்பவுமே கிடையாது. ஆகாஷ் பேசிட்டு இருந்தாருல, பிரகாஷ் நான் பேசுறேன், இருங்க. 6K ப்ரோ, உங்களுக்கு ஒரு நாள் சொல்றீங்க, ஒரு 15 நாளா நான் வந்துட்டு இப்படிதான் இருந்திருக்கேன். வருவேன், 5 நிமிஷம் இருப்பேன், போயிடுவேன். அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸ்பேஸ்ல பக் ஆகும் தலைவா. இங்க யாரும் பேசக்கூடாதுன்னு யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி பண்றாங்கன்னா சொல்லிடுவாங்க, இல்ல நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது இது வரைக்கும் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் அப்படி நடந்திருக்கு. அது யாருன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்படி கிடையாது, நீங்க தப்பா மட்டும் நினைக்காதீங்க. கொண்டாடினதே
எல்லாமே நாங்க தான். இளையராஜா பத்தி எனக்கு தெரியாதா இல்ல நீங்க பேசுறத பத்தி எனக்கு தெரியாது? இளையராஜாவை பத்தி உங்களுக்கு தெரியும், எல்லாமே உங்களுக்கு தெரியும் தான், பரவாயில்ல. இன்னைக்கு அவர் காட்டலையா இல்ல என்னன்னு தெரியல, காட்டி 6K வரக்கூடாது அப்படின்ற எண்ணம் இங்க யாருக்குமே கிடையாது. இல்ல அப்படிதான் 15 நீங்க நாள் இப்ப 20 நாள் பண்றீங்க. இப்படி இருந்திருக்காங்க, இல்ல நான் அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. இல்ல நான் ஓப்பனா சொல்றேன், உங்களுக்குள்ள ஒரு பேஸ் வச்சுக்கிறீங்க, அதுல நெப்போட்டிசம். அவ்வளவுதான் விடுங்க. எப்பா நெப்போட்டிசம்னே வச்சுக்கோங்க, ஆள விடுற சாமி. இதையும் நம்ம பேர்ல நான் எழுதுவாரு. கேட்குறேன், நெப்போட்டிசம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நாளைக்கு டீட்டெயில் கேட்கணும் அவர்கிட்ட, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். ஏங்க அதை விடுங்க. இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், எல்லாரும் இழிச்ச வேணாம். இவர் ஒருத்தர் மட்டும் வந்து இன்னைக்கு பேசுறதால என்ன கிடைக்க போகுது அதை கேட்கணும். இல்லைங்க, அது ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ஆகாஷ் ஒருத்தர் பேசியிருந்தாருல, பேசும்போது குறுக்கு நிப்பாட்டவே கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க பேசி முடிக்கணும். கரெக்ட் கரெக்ட். அது நம்ம ஃபர்ஸ்ட் அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம பேசுறது வந்து பொது தளத்துல பேசுறோம். அது ஒரு நாளைக்கு வந்து எல்லாத்தையும் டிஸ்டர்ப் ஆக கூட. இப்ப சில நேரம் வந்து இப்ப புதுசா ஸ்பீக்கர் வந்து பேச முடியாம கூட. இப்ப சுகன் இப்பதான் வந்தாரு, இப்பதான் அவங்க அசெப்ட் கொடுத்தேன், நான் பேச முடிச்சிடலாமான்னு கேட்கறேன். இப்ப அவரு நினைப்பாரு, நம்ம இப்ப வந்த ஸ்பீக்கர் கடிமே முடிக்கலாமான்னு கேட்கறாரு இவரு. நம்ம பேசுறது இல்ல பிடிக்கலன்னு நினைப்பாரு. நெப்போட்டிசம் பிரகாஷ், சுகனை நீங்க பேச விடாம பண்றீங்க. ஏங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் சுகன்ட்ட பேசுறேன், எனக்கு அதை போன் அடிச்சு கூட பேசுவேன். இல்லண்ணா, ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்படி பேசுறாரு. ஐயோ நாளா என்ன நடந்திருக்கு தெரியுமா எனக்கு. இல்ல என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பேசும்போது நம்ம மட்டுமே பேசக்கூடாது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் நடுவில் இப்ப இவ்வளவு நாள் ஐபிஎல் நடந்தாலும் நான் நிறைய நாள் பேச்சை குறைச்சிருப்பேன். நம்ம பேசவே ஓகேவா. அதனால நாளை முதல் முழு கவனத்தோட பேசல, டீட்டெயில்டா பேசுவோம், முழுக்க முழுக்க நம்மளே பேசுவோம். ஓகேங்களா, நாளையில இருந்து சந்திப்போம். பாய். ஓகே ஆகாஷ் ப்ரோ, சாரி நடுவில் இன்டரப்ட் ஆனதுக்கு. நாளைக்கு இளையராஜா பத்தி கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு இளையராஜா பத்தி கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. என்ன அப்படின்னா சில பாடல்கள் எடுத்து வைங்க, லிஸ்ட் கண்டிப்பா. இல்ல எடுத்து வைங்க, கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வரிகளோட பேசுவோம். நாளைக்கு பேசுவோம். சுகன் ப்ரோ நாளைக்கு சீக்கிரமா வாங்க. சுகன் பிரதர், ஆமா நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க. கண்டிப்பா நம்ம டைம் நம்ம என்னோட சைடு தான் வழக்கமான நான் வர்க் முடிச்சு லேட்டா வரேன். அஜித் குமார் ப்ரோ, தக்லை சார்பா இது வன்மத்தை கேட்கணும்னு அப்ப டைம் பாஸ்க்கு போங்க வழக்கம் போல. வன்மத்துக்கு